कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷ நியமனத்தாலும் ஸ்தோத்திரதாரா என்கிற தொடர் உபன்யாசங்கள் கமேண தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிரமத்தில் இப்பொழுது அனுபவத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தம் ஆளவந்தார் அனுகிரகித்தருளியதாய் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம் என்னும்படியான அற்புதமான கிரந்தமாக அமைந்திருக்கிறது. பகவானுக்கு அற்புதமான திருநாமம் சாத்துகிறார் வேதவியாசாச்சாரியர். ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோதா ஸ்துதி இத்தியாதி திருநாமங்கள்லாம் வருகின்றன. அதுல ஸ்தவ்யம்னா ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவன் அவனே, ஸ்தவப்பிரியன் மற்றையோர் ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது அதனாலே உகப்பவனும் அவனே என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஸ்தவத்துக்கு பிரியனானவும் அவன்தான். ஸ்தவம்னாலும் ஸ்தோத்திரம்னாலும் ஒரே அர்த்தம்தான். ஆக ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவனாய் அமைந்திருக்கிறான். ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரத்திலே பிரியமுடையவனாக தாம் அமைந்திருக்கிறான்னு காட்டப்படுறது. அப்படி பகவானுக்கு பண்ணப்படும்படியான ஸ்தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அவரவர்கள் ஓரோ விதத்துல எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், அந்த விதத்துல ஸ்தோத்திரம் பண்ணிவிடலாம். ஆக எம்பெருமானுடைய வடிவழக பார்க்கக்கூடியவன் அந்த வடிவழக கண் இப்படி இருக்கு, காது இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, கழுத்து இப்படி இருக்கு என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதுவும் ஸ்தோத்திரம் தான். பகவான் நமக்கு பண்ணி இருக்கக்கூடிய உபகாரங்களை நினைச்சு பார்த்து இதை பண்ணினவன் அதை பண்ணினவன் என்ன அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஸ்தோத்திரம் தான். அப்போ பகவானுடைய கல்யாண குணங்களை நினைத்து பண்ணினாலும் ஸ்தோத்திரம் தான். பகவானுடைய வடிவழக நினைத்து நாம ஸ்துதித்தாலும் ஸ்தோத்திரம் தான். இப்படிப்பட்ட ஸ்துதிகள் இதிகாச புராணங்களிலே மலிந்து கிடக்கின்றன. தாராஸ்தோத்திரம்
மந்தோதரி ஸ்தோத்திரம், இவெல்லாம் ராமபிரானை என்னமா ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள். அதே மாதிரி தேவர்கள் எம்பெருமானை எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள். அதே மாதிரியாக எம்பெருமானை மத்துமுண்டானவர்கள் பிரகலாதன், துருவன் முதலானவர்கள் எப்படி ஸ்துதித்திருக்கிறார்கள். குந்தி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறாள். அதே மாதிரியாக பீஷ்மர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார். இவெல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய கிரமம் ஒரு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் இவர்கள் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் ஓர் அடைவிலே இருக்கக்கூடியவை. அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. ஒரு கருப்பொருளை கொண்டு அந்த கருப்பொருளுக்கு அனுகுணமாக பகவானை ஸ்துதிப்பவர்களாக அமைந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சரணாகதி கத்தியம்னு இருக்கு. அது சரணாகதி பண்றதுதான், அது ஸ்தோத்திர கோட்டியிலேயும் சேருகிறது. அப்ப அது எதை காட்டுகிறதுனா துவயார்த்தத்தை காட்டுகிறது என்கிறார்கள். அதே மாதிரி வரதராஜ ஸ்தவத்துல கூரத்தாழ்வான் தான் துவயார்த்தம் காட்டி இருக்கிறார்னு சொல்றார். அப்போ இந்த அடைவு இவர்கள் சொன்ன பிரகாரம் சொன்னால்தான். அப்ப ஸ்தோத்திரத்தை நாம ஸ்தோத்திரம் பண்ணினோமே ஆனால் அதுல ஒரு அடைவு இருக்காது, அது ஒரு கிரமம் இருக்காது. ஆனால் பூர்வாச்சாரியர்கள் கிரமேண ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த கிரமத்திலேயே நாமும் சொன்னோமே ஆனால் எம்பெருமான் திருவுள்ளம் மிகவும் உகக்கிறது. நாமா ஸ்தோத்திரத்தை நாம ஏதாவது கட்டி சொன்னோமே ஆனால் அதனாலையும் உகக்கிறான். அதைவிட பூர்வாச்சாரியர்கள் சொன்ன வச்சனங்களை அப்படியே தெரிவித்தோமே ஆனால் எம்பெருமானுக்கு பரம சந்தோஷம் உண்டாகிறது, மேலான உகப்பு உண்டாகிறது. தது அனுகுணமாக பூர்வாச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்களை அனுகிரகித்தருள் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணவே தெரியாது. நமக்கு நம்ம புகழ்ந்து கொள்ள தெரியுமே ஒழிய மற்றவாழ புகழறதுக்கு தெரியவே தெரியாதே. புகழறதுக்கு தெரிந்தாலும் மனசு வராதே. அதனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்தோத்திர பிரபந்தங்களாக தாங்கள் எழுதி வைத்தார்கள். அதை நாம் அனுசந்திக்கவே நாமும் அவர்களைப் போலே ஸ்தோத்திரம் பண்ணினவர்களாக ஆகிறோம் என்னும்படியான அந்த அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. தது அனுகுணமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களிலே முதல் ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கக்கூடியது ஆளவந்தார் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம் என்னும்படியான அதிவிலட்சணமான ஸ்தோத்திரமாக இருக்கிறது. இதுக்கு முன்னால முகுந்த மாலையினுடைய அனுபவம் ஆயிற்று. ஏன் அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கிரந்தம் இல்லையா? ஆம், கிரந்தம் தான். ஆனால் அதனுடைய கர்த்தா விஷயத்துல பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் கொண்டிருக்கிறார்கள். இதனை குலசேகரன் என்கிற ராஜா எழுதினது இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. குலசேகர ஆழ்வார் சாதித்தது அப்படின்ற அபிப்பிராயம் இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது இது குலசேகர ஆழ்வார் சாதித்ததுன்றதுக்கு திருடமான ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டி நிரூபணம் பண்ண வேண்டி இருக்கிறது. அடுத்தபடியாக ஆழ்வார்கள் வேற, ஆச்சாரியர்கள் வேற. ஆழ்வார்கள் பகவத் கல்யாண குணங்களிலே ஆழ்ந்துபட்டவர்கள். ஆனால் ஆச்சாரியர்கள் ஆத்மஸ்வரூப யாத்தாத்மிய ஞானத்திலே நிலை நின்றவர்கள். அப்படி இருக்கிற பொழுது ஆழ்வார்கள் பக்தி பரவசர்களாக இருந்தார்கள். அந்த பக்தி பாரவசியத்துக்கு அடிப்படையாக கொண்டு இவர்கள் அற்புதமாக எம்பெருமானுக்கு பாசுரங்கள் பாடினார்கள். அந்த கிரமத்தில் முகுந்தமாலையை கொள்ள வேண்டியது. ஆனால் ஆத்மஸ்வரூப யாத்தாத்மிய ஞானம், பாரதந்திரிய ஞானம், இந்த ஆத்மாவானவன் அவனுக்கே அடிமைப்பட்டவன், அவனிட்ட வழக்காக இருக்கிறவன், அவனையே உபாயமாக கொள்ள வேண்டியவன், அவனையே பிராபியமாக கொள்ள வேண்டியவன் என்கிற அந்த ஞானத்திலே உறுதிப்பாடு, அது காரணமாக ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணினார்கள். ஸ்ரீவச்சனபூஷணத்தில் அற்புதமாக காட்டுகிறார். பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர் ஆழ்வார்கள், ஞானாதிக்கியத்தாலே பிரபன்னர் பூர்வாச்சாரியர்கள், அஜானத்தாலே பிரபன்னர் அஸ்மதாதிகள். நாமெல்லாம் ஞானமே இல்லை, சரணாகதி பண்ணிடுறோம். பூர்வாச்சாரியர்கள் ஆத்மஸ்வரூப யாத்தாத்மிய ஞானம் உண்டு, ஆத்மா அவனுடைய சொத்து என்கிற ஞானம் பரிபூர்ணமாக இருக்கிறபடியாலே அந்த ஞானத்துக்கு அனுகுணமாக அவர்கள் நம்மாலே நம்மை காத்துக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்று அதனை உணர்ந்து சரணாகதி பண்ணுகிறார்கள். ஆச்சாரியர்கள் பகவானை அடைவதற்குழுப்பாய் அமைந்திருக்கக்கூடிய எந்த உபாயத்தை அனுஷ்டிக்க முடியவில்லையே என்னும்படியான நிலை பக்தியினாலேயே அப்படி மயங்கி விடுகிறார்கள். அதனால சரணாகதி பண்ணுகிறார்கள். அப்ப மூவருக்கும் பிரபதன ஹேது ஒவ்வொன்றாக அமைந்திருக்கிறது.
அப்படி பார்க்கிற போது ஆச்சாரியர்கள் சொரூப யாதாத்மிய ஞானத்துக்கு அனுகுணமாக துவயார்த்த விசதீகரணம் பண்ணுகிறார்கள். பிராபிய பிராபகங்களை பற்றி விவரித்து காட்டுகிறார்கள். இப்படித்தான் பல ஸ்தோத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த கிரமத்தில் பார்த்தோமேயானால் ஆளவந்தாருடைய ஸ்துதியானது அற்புதமாக அமைந்திருக்கிறது. பகவத் சரணாரவிந்த சரணாகதியை சொல்லுவதாக, பகவத் பிராபியத்துவத்தை சொல்லுவதாக, அடைய வேண்டியது இன்னது, அது இன்னது மார்க்கம் என்பதை மிகவும் அழகாக தெரிவிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது இது ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம், நம்முடைய சம்பிரதாயத்தில் 3 ரத்னங்களை விசேஷமாக கொண்டாடுகிறோம். ஒரு ரத்னத்தை ஸ்தோத்திர ரத்னத்திலேயே கொண்டாடி இருக்கிறார், ஏற்கனவே அனுபவித்திருக்கிற விஷயம். தத்வேன யச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம். புராணங்களுக்குள்ளே ரத்னமாயிருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம், அது ஒரு ரத்னம். அடுத்தபடியாக மந்திர ரத்னம், மந்திரங்களுக்குள்ளே திருமந்திர துவய சரமஸ்லோகங்களாகிற 3 ரகசியங்களுக்குள்ளே மந்திர ரத்னம் என்று சொல்லப்படுவது அதுதான் துவயமகா மந்திரம் சொல்லப்படுகிறது. மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகோத்கமம் என்று அற்புதமாக மாமுனிகளுடைய தினச்சரியிலே வரும்படியான ஸ்லோகம். ஆகவே மந்திர ரத்னம் அது திருப்பி 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 மாமுனிகள் அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பாராம். அதனுடைய அர்த்தத்தை நினைச்சு நினைச்சு ரோமாஞ்சமான திருமேனியோட கூடியிருப்பர்னு காட்டப்படுறது. அப்படி இருக்கக்கூடியது மந்திர ரத்னம்னு சொல்லப்படும்படியான விஷயம். அடுத்தபடியாக ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திரங்களுக்குள்ளே இது ரத்னமாக அமைந்திருக்கக்கூடியது. மிக ஒளி பொருந்தியதாக, மகார்க்கமாக, எளியதாக, மிகச்சிறியதாக அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு ரத்னமானது முந்தானையிலே முடிந்தாடலாம் போலே எளியதாக இருக்குமோ, அர்த்தங்கள் எளியதாக அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேற்பட அர்த்தங்களோ மிக ஆழ்ந்த அர்த்தங்களை தன்னிடத்திலே கொண்டதாக அமைந்திருக்கிறது, ஒளி விஞ்சினதாக அமைந்திருக்கிறது. ராஜாவான ராஜாதிராஜனாய் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளாலேயும் விரும்பத்தக்கதான ரத்னம் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திர ரத்னம். வேதாந்த தேசிகன் அற்புதமாக காட்டி இருக்கிறார். ஒரு ரத்னம்னா எதுல இருக்கும் தெரியுமா? ஒரு பெட்டியில இருக்கும். அந்த பெட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாகம் இருக்கும். அந்த பெட்டியை மூடி வைத்திருப்போம் ஒரு மூடியை கொண்டு. அப்போ ஒரு சம்புட்டம் போலே அமைந்திருக்கும். சம்புட்டம்னா பெட்டியாக இருக்கிறது, டப்பான்னு சொல்றோம், பெட்டின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடியது. அப்ப ரத்னத்தை இப்படி ஒரு பெட்டியில வைக்கிறோமே, அந்த மாதிரியாக ஸ்தோத்திர ரத்னம் எந்த பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா தேசிகன் காட்டுகிறார். ஸ்தோத்திர ரத்னம் இதம் யஸ்தம் ஆச்சாரிய ஸ்துதி சம்புட்டௌ. ஸ்தோத்திர ரத்னமானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனா ஆச்சாரிய ஸ்தோத்திரம் என்னும்படியான சம்புட்டத்திலே. ஆரம்பம் பார்க்கணும். முதல் 3 ஸ்லோகம் நாதமுனிகள் விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்ட வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று தொடங்கி 3 ஸ்லோகங்களாலே நாதமுனிகளுடைய வைபவத்தை காட்டுகிறார். கடைசியில 65வது ஸ்லோகத்துல காட்டக்கூடிய விஷயமாக பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம சிந்தையித்வா. எங்க பாட்டனார பாரும், எம்பெருமானே என்னுடைய செயலை பார்த்து என்ன ரட்சிக்க வேண்டாம். எங்க பாட்டனாருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், நாதமுனிகளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன நாதமுனிகளுடைய பிரஸ்தாவம். ஆரம்பமும் ஆச்சாரிய ஸ்தோத்திரம் நாதமுனிகள் ஸ்தோத்திரம், முடிவும் ஆச்சாரிய ஸ்தோத்திரம் நாதமுனிகள் ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி அமைந்திருக்கக்கூடியது ஆச்சாரிய ஸ்துதி சம்புட்டம்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அழகான விஷயமாக அமைந்திருக்கிறது. இதுல மொத்தம் 65 ஸ்லோகங்களை காட்டுகிறார். 100 ஸ்லோகம் சதகம் பண்ணலாமே, 50 ஸ்லோகம் பஞ்சாசத்துன்னு பண்ணியிருக்கலாமே, 20 ஸ்லோகம் விம்சத்தின்னு பண்ணியிருக்கலாமே. 65 அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டினார்கள். ஒண்ணுமில்ல, இதுல சொல்லப்படும்படியான அர்த்தமெல்லாம் ரகசியத்ரயங்களிலே விவரிக்கும்படியான திருமந்திர துவய சரமஸ்லோகங்களாகிற ரகசியங்களிலே விவரிக்கப்பட்டவையாய் அமைந்திருக்கக்கூடிய பிராபிய பிராபகங்கள் என்ன உண்டோ அதைத்தான் இதுல விவரித்து காட்டுகிறார். ஆகவே பிராபிய பிராபகங்கள் தான் திருமந்திரமோ துவயமோ
சரமஸ்லோகமோ சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. திருமந்திரம் பிராபிய பிரதானம்னு சொல்லுவார்கள், சரமஸ்லோகம் பிராபக பிரதானம்னு சொல்லுவார்கள், துவயமந்திரம் பிராபிய பிராபக பிரதானம்னு சொல்லுவார்கள். திருமந்திரத்துல அடைய வேண்டியதாய் அமைந்திருக்கக்கூடிய விஷயத்தை விவரித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. சரமஸ்லோகத்துல அடைவிக்கும்படியான உபாயத்தை விவரித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. துவயமந்திரத்துல உபாயமும் காட்டப்படுகிறது, உபேயமும் காட்டப்படுகிறது. பூர்வ வாக்கியத்தாலே உபாயம், உத்தர வாக்கியத்தாலே உபேயம், பிராபிய பிராபகங்கள் ஆறும் பேருமாக சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது விலட்சணமான துவயமந்திரம். ஆக இந்த 3 மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எண்ணி பாருங்க. திருமந்திரம் திருவஷ்டாட்சர மகாமந்திரம்னு சொல்றோம், 8 எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. துவயமந்திரம் துவயமந்திரத்துல 25 எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. சரமஸ்லோகத்துல 32 எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. 8 அதோட இருக்கக்கூடிய 25 33, அதோட கூட ஒரு 32 65. இந்த 65 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய இந்த ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தம் தான் இதுல 65 ஸ்லோகங்களாக காட்டப்பட்டிருக்கக்கூடியது என்னும்படியான அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக அப்படி ரகசியத்திரயத்திலே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உபாய உபேயங்களைத்தான் இதுல காட்டியிருக்கிறார். இதனுடைய பேட்டிகா விபாகம் ஆச்சரியம். இதுவரைக்கும் என்ன இருக்கிறதோ அதை மாத்திரம் அடியன் விவரித்து மேற்கொண்டு அடியனுக்குன்னு அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப பார்க்கிற போது என்ன காட்டப்படுதுன்னா, முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி என்கிற 2வது ஸ்லோகம், பூயோ நமோ பரிமிதாச்சுதா என்கிற 3வது ஸ்லோகம். இந்த 3லும் நாதமுனிகளுடைய வைபவத்தை பறக்க பேசுகிறார். நாதமுனிகளுடைய பிரபாவத்தை, அவருடைய ஞான பக்தி வைராக்கியாதிகளை எல்லாம் அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இது 3லே நாதமுனிகளுடைய ஸ்துதி. அதற்கடுத்தபடியாக தத்வேனய சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ, நாதமுனிகளுடைய ஞானம் இருக்கிறதே அபரிமிதமான ஞானம். இந்த அபரிமிதமான ஞானம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்குனாக்கா, லோக பரிகிரகம் உடைத்தாய் அமைந்திருக்கிறது. லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் இதனை ஏற்றுக்கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய ஞானம். அது ஆச்சரியம் இல்லை. அந்த ஞானாம்சத்தை பார்க்கிற போது ஏற்கனவே இந்த ஞானத்தை பராசர பகவான் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். வேதவித்து அக்ரேசராய் அமைந்தவராயிருந்தவர், வேதாந்தத்தை முழுமையாக உணர்ந்தவராய் அமைந்திருக்கிறார். அந்த பராசராக மகாத்மா இருக்கிறார். அப்படிப்பட்ட பெரியவர் இருக்கிறாரே, அவராலே அங்கீகரிக்கப்பட்ட அர்த்தம் புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே தெரிவித்திருக்கிற அர்த்தம் தான் என்று அதனை காட்டி கொடுத்து அதனாலே அவருக்கு நமஸ்காரம்னு காட்டுறார். அதுக்கு மேல இந்த அர்த்தங்கள் சாம்பிரதாயிகமாக நம்மளவும் வர ஆர் பண்ணி இருக்கிறார்கள் என்னால் அனுபவபூர்வகமாக நமக்கு மகோபகாரம் பண்ணி இருக்கக்கூடியவர் நம்மாழ்வாரானபடியாலே நம்மாழ்வாருடைய ஸ்துதியாக அடுத்த ஸ்லோகமான 5வது ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. மாதா பிதா யுவதய தனயா விபூதி என்று முதல்ல பராசரருடைய ஸ்தோத்திரம், அடுத்தபடியாக பராங்குசவந்தனம், பராசர வந்தனம், பராங்குச வந்தனம், இதனை அனைத்தையும் பண்ணினார். முதல்ல ஆச்சாரிய வந்தனம், பராசர வந்தனம், பராங்குச வந்தனம் ஆகிவிட்டது. அதற்கு மேற்பட ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குகிறார். ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணுகிறார். அதைத்தான் என் மூர்த்தினுமே ஸ்ருதிசிரசுச்ச பாத்தியஸ்மின் என்னும்படியான அற்புத ஸ்லோகத்தால் காட்டக்கூடிய விஷயம். உடனே பார்த்தார், ஐயோ என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏனென்னால் தத்வேனயஸ்ய மகிமார்ணவ சீகராணுகு சக்கியோ நமாதுமபி சர்வ பிதாமகாத்யை. அவருடைய வைபவத்தை பேசுறதுன்னா பிரம்மாவே பேச முடியாது, பரமசிவனாரே பேச முடியாது, பெருப்பெருத்தவர்கள் பேச முடியாத வைபவத்தை நாம் பேசுறதுன்றது எத்தனை சாகசமான காரியம். பேச மாட்டேன்னு நிவிருத்தரானார். ஸ்தோத்ராத்து நிவிருத்தரானார். அப்படி நிவிருத்தரானார். உடனே எம்பெருமான் சமாதானம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம், யார் பண்ணினாலும் நித்திய சூரிகள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினாலும் இவ்வளவுதான். எம்பெருமானுடைய மகிமை கடலிலே பிரம்மா என்ன, நீர் என்ன, நித்திய சூரிகளும் அதே நிலைதானே. கோமஜ்ஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷா,
சமுத்திரத்துல அழுந்தறதுக்கு மலைன்னா கல்லுன்னா ரெண்டும் அழுந்திதான் போயிடும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என் எம்பெருமான் சமாதானம் பண்ண சமாஹிதராக ஆனார். அதனால நான் தான் ஸ்தோத்திரத்துக்கு அதிகாரி. எத்வா ஸ்ரமா கிஞ்சைஷ சக்தி அதிசயேன நதேனு கப்யா ஸ்தோதாபித்து ஸ்துதிகிருத்தேன பரிசிரமேன தத்த சமஸ்து சுலபோ. அவரவர்கள் பரிசிரமப்பட்டார்களே ஆனால் எம்பெருமான் கிருப பண்ணுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரத்துக்கு. அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுமா? அதனால நான் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பூர்ணாதிகாரி என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. 9 ஸ்லோகங்களாலே இந்த அர்த்தங்கள் சங்கிரகித்து காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இப்ப அடுத்தது 10வது ஸ்லோகம் தொடங்கி 14வது ஸ்லோகம் பரியந்தமாக இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இந்த உபன்யாசத்துல நாம அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். இந்த 4 ஸ்லோகங்கள், இந்த 5 ஸ்லோகங்கள் 10லிருந்து 14வது ஸ்லோகம் பரியந்தமாக இருக்கக்கூடிய 5 ஸ்லோகங்கள் இருக்கின்றனவே. இந்த 5 ஸ்லோகங்கள்ல என்ன காட்டப்படுகிறதுனா பகவத் பரத்வத்தினுடைய அனுபவம். எம்பெருமானுடைய மேலான தன்மை இருக்கிறதே அந்த பகவத் பரத்வத்தினுடைய அனுபவமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. ஏன் பகவத் பரத்வம் சொல்லணும்? பகவத் பரத்வம்னா மேம்பட்டவன்னா எந்த விதத்துல அவன் மேம்பட்டவன்? வேதாந்தம் கேட்கிறது கஷ்டத்யயா, யார் தியானம் பண்ணத்தக்கவன், யார் உபாசிக்கத்தக்கவன், ஆரை நாம உபாசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு, ஆறு இடத்துல பக்தி பண்ண வேண்டும், யாரை நாம உபாசனை பண்ண வேண்டும், ஆரை நாம சரணாகி பண்ண வேண்டும் அப்படின்னு எல்லாம் கேள்வி. கஷ்டத்யயா, தியானம் பண்ணத்தக்கவன் ஆர்? உடனே காரணம் து தியேயா, எது இந்த சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் எந்த தத்துவம் காரணமாக இருக்கிறதோ அந்த காரண வஸ்துவை தியானம் பண்ண வேண்டும். அந்த காரணமாயிருக்கக்கூடிய பொருளைத்தான் வழிபட வேண்டும். அந்த காரண வஸ்துவைத்தான் உபாசிக்க வேண்டும். அந்த காரண வஸ்துவைத்தான் நாம பக்தி பண்ண வேண்டும். இப்படிதான் சாஸ்திரம் காட்டியிருக்கு. காரணம் து தியேயா. அப்போ தியேயான்னா எந்த வஸ்து சரண்யமா இருக்கிறதுனா நம் ஆச்சாரியர்கள் அடிக்கடி காட்டுவார்கள், காரணமே சரண்யம். எந்த வஸ்து நம்ம படைத்ததோ அது காலில் தான் நாம விழணும். அப்போ சரண்யத்தைக்கு உறுப்பாக அமைந்திருக்கக்கூடிய அந்த காரணத்துவம் அதற்கனுகுணமான பரத்வத்தை பிரதிபாதிக்கப்படுவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த அற்புதமான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. அதனால தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. இப்ப காரண வஸ்து எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதாந்தம் தான் நமக்கு இது காரணம்னு சொல்லணும். ஏனென்றால் காரணம்னா ஒண்ணுமே இல்லாத போது எந்த வஸ்து இருந்ததோ அந்த வஸ்து இவற்றையெல்லாம் படைத்தது, இவற்றையெல்லாம் உருவாக்கிற்று, இவற்றையெல்லாம் சிருஷ்டித்தது. நம்ம கண்ணெதிரிலே தெரியும்படியான மலை இருக்கிறது, மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, கொடி இருக்கிறது, நிலம் இருக்கிறது, ஜலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. இது எல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கு. இது இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல ஏதோ ஒன்று இருந்து அதுதான் இதெல்லாம் உருவாக்கி இருக்கணும். என்னைக்கு இந்த பொருள்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன அத்தனை வஸ்துக்களும் என்று உண்டாயிற்று, எதாலே உண்டாயிற்றுன்னு பார்க்கணும். அதைத்தான் காரணம்னு சொல்லணும். அப்போ அந்த காரணம்தான் பரம்பொருளாக அமைந்திருக்கிறதுன்னு சொன்னா அது எது, எந்த வஸ்து, அதை தியானம் பண்ண வேண்டும். அது தியேயான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எதுன்னு தெரிஞ்சாதான தியானம் பண்ண முடியும். எது இருந்ததுன்னு கேட்டாக்கா தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை அங்க அற்புதமாக இந்த 10வது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையில அதி விலட்சணமாக காட்டி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கதி சாமானிய நியாயத்தாலே என்று தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அதாவது இதில் முதல் ஸ்லோகத்தாலே சத்து பிரம்மாதி சாமானியவாச்சி சப்தங்களாலே ஜெகத்காரணத்தையா பிரதிபாதிக்கப்படுகிறான் நாராயணன் என்று கதி சாமானிய நியாயத்தாலே காரண வாக்கிய விஷயமான பரத்வத்தை அருளி செய்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த 10வது ஸ்லோகம் நாவேட்சசே எதிததோ புவனான்யமோனி நாலம் பிரபோ பவித்துமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சூர்தி துவை சர்வஜந்தோ சுவாமின்ன சித்திரமிதம் ஆஸ்ரித வத்சலத்வம் அப்படின்னு காட்டுறார். இதுல ஆரம்பத்தில் தெரிவித்திருக்கிற போது சாஸ்திரங்களிலே எப்படி சொல்லுகிறதுனா
சாமான்யமாக இது காரணம் இது காரணம்னு சொல்றது. அது காரணம்னா அதுல குறிப்பிட்டு ஒரு வஸ்துவை சொல்லல, பொதுவான சாமான்யமான வார்த்தையாக அமைந்திருக்குது. சத்து இருக்கக்கூடிய பொருள், சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத், சத்து மட்டுமே இதற்கு முன்னாலே அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ சத்து மட்டுமே இதற்கு முன்னாலே அமைந்திருந்தது, அதுக்கு மேல எது இருந்ததுன்னா பிரம்மம் இருந்ததுன்னு சொல்றது. இந்த இடத்துல பிரம்மம்னா சதுர்முகனான பிரம்மாவை பத்தி வார்த்தை இல்லை, பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம். பிருகத்வாத்து பிரம்மணத்வாச்ச பிரம்ம இத்யபிதீயதே, தான் பெரியதாய் இருக்கிறது, தன்னை அண்டினாரை பெரியவர்களாக ஆக்குகிறது, அதுதான் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மம் என்று சொல்லும்படியான வார்த்தை அப்ப பெருசா ஒண்ணு இருக்கு இருக்கு அப்படின்ற அளவுன்னா இது சாமானிய சப்தமா இருக்கிறது. அது எதுன்னு தெரியலையே அப்படின்னா இன்னும் சில சப்தங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆத்மாவா இதமேவ அக்ர ஆசீத், ஆத்மா இருந்தது. அப்ப இதை காட்டுகிற போது ஆத்மா இருந்ததுன்னா அறிவுள்ள பொருள்னு தெரியுதா? ஆத்மான்னா அறிவிருக்கிற வஸ்து, அறிவாய் இருக்கிற வஸ்து, அதுதான ஆத்மா. அப்ப சத்துன்ற சப்தத்துக்கு இருக்கிற பொருள்னா அதுல அறிவு இருக்கா இல்லையான்னு கேள்வி வருது. அறிவு இருக்கிற பொருள்னு காட்டி கொடுத்து, ஆக இப்படி வைத்துக் கொண்டு சாமானிய சப்தத்துக்கு இருக்கிற பொருள், அறிவிருக்கிற பொருள், பெரியதா இருக்கிற பொருள் அப்படின்னு இந்த போக்கிலே பொருட்போக்கிலே இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இதுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதே சமானார்த்தத்தை சத்துக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப சத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கிற பொருள்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல, அது இருக்கிற பொருள், அதோடு கூட அறிவு இருக்கிற பொருள், அது பெரியதா இருக்கிற பொருள், எல்லா அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கதிசாமான்யாத் அப்படின்னு சூத்திரம் இருக்கு. கதிசாமான்யாத்னு சூத்திரம் வேதவியாசருடைய அற்புதமான சூத்திரம் அமைந்திருக்கு. அப்ப இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னால் சாமான்யவாச்சி சப்தமா இருக்கக்கூடியதுக்கு இப்படி விசேஷ பரியவசானம், இதே நிலையை கொண்டு போங்கள். எங்க கொண்டு போக வேண்டும்னா சத்துன்னு சொல்றது, ஆத்மான்னு சொல்றது, நாராயணன் சொல்றது, ருத்ரன்னு சொல்றது, சிவன் சொல்றது, இப்படின்னு வார்த்தையெல்லாம் இருக்கிறது. காரண வஸ்துவை பல வார்த்தைகளாக சொல்லுகிற போது அது நாராயணனிடத்திலே பரியவசிக்கிறது. கடைசியில எங்க கொண்டு போய் நிறுத்துறதுனாக்கா நாராயணத்திலே பரியவசிக்கிறது. இதைத்தான் கதிசாமான்ய நியாயம் என்று காட்டக்கூடியது. அந்த கதிசாமான்ய நியாயத்தாலே அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதனால சதேவ சோம்ய இதமக்ராசீத் என்னும்படியான அந்த சாமானிய சப்தத்துக்கு எப்படி விசேஷ பரியவசானம் கொண்டு அர்த்தம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதே மாதிரி எந்த இடத்துல மற்ற தேவதாபரமான வார்த்தையா இருந்தாலும் மற்ற வஸ்துபரமான வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் எதை சொல்லுகிறதுனா நாராயணனை சொல்லுகிறது என்று தெரிவிக்கிற வார்த்தை. காரண வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நாராயணன் அர்த்தம் எடுத்துட்டோமே ஆனால் சரியா போயிடும். காரண வாக்கியங்கள்னா யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்மிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் உருவாயிற்றோ, எதனாலே இந்த பிரபஞ்சம் ரட்சிக்கப்படுகிறதோ, எதனிடத்திலே இந்த பிரபஞ்சம் லயிக்கிறதோ அதைத்தான் பிரம்மம் என்று உணர வேண்டும். அப்ப பிரம்மம் வேற நாராயண வேறையானா இல்ல, அந்த பிரம்மம் நாராயணன். ஏன்னா நாராயண பரபிரம்மான்னு இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு. ஆக இதுதான் கதிசாமான்ய நியாயம் என்று காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேல இங்க ஒரு கேள்வி கேட்கிறார் அவதாரிக்கையில பெரியவாச்சான் பிள்ளை. ஆச்சரியமான கேள்வி. இவர் காரண வாக்கிய விஷயமான பரத்வத்தை அருளி செய்கிறார். எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கச்சே இந்த ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகத்தினுடைய முடிவுல என்ன இருக்குன்னா சுவாமின் சித்திரமிதமாஸ்ரித வத்சலத்வம், தேவரீருடைய ஆஸ்ரித வாத்சல்யம் இருக்கிறதே அது என்ன ஆச்சரியம் இருக்கிறது அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார். ஆஸ்ரித வாத்சல்யம் இருக்கிறதே அதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது அப்படின்னு கேட்கும்படியான விஷயம். ஆஸ்ரித வாத்சல்யத்தை ஏன் இவர் ஆரம்பிச்சார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு விலட்சணமான சமாதானம் தான் காட்டி கொடுத்திருக்கக்கூடியது. என்ன சமாதானம் காட்டுறார்னா ஒண்ணுமில்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க எப்படி இருந்தது அப்படின்னா
முதல்ல பிரளய காலத்திலே அச்சித்கல்பமாய் இருந்தது. அச்சித்கல்பம்னா அச்சித்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இருந்தது. அச்சித்துக்கும் இந்த தத்துவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதபடியாக இருந்திருந்த காலத்திலே இந்த சேத்தனர்களிடத்துல எவ்வளவு கருணை இருந்ததேயானால் அவன் இந்த சேத்தனர்களுக்கு கரணகலேபரங்களை கொடுத்திருப்பான். ஜெகத் சிருஷ்டி பண்ணினான் தயமானமனாவாய்க்கொண்டு. என்ன கருணை இருந்திருக்கிறது அவனுக்கு. ஒண்ணுமே இல்லாதவர்கள், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண தெரியாதவர்கள், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு விதமான காரணங்களும் இல்லாதவர்கள், அந்த மாதிரி அச்சித்த போலே இருந்தவர்கள், அச்சித்கல்பரா இருந்தவர்களுக்கு தான் எத்தனை கருணையோடே சரீரத்தை கொடுத்தான், சிருஷ்டி பண்ணினான், சாஸ்திரத்தை கொடுத்தான், எத்தனை பண்ணி இருக்கிறான். மின்னொருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய், பின்னுருவாய் முன்னுருவில் புனிமூப்பில்லா பிறப்பிலியா இறப்பதற்கே எண்ணாது. எத்தனை கொடுத்திருக்கான் அவன். அவன் பண்ணி இருக்கிற உபகார பரம்பரைகளுக்கு அளவே கிடையாது. இத்தனை அவனுடைய காருண்யாதி ரேகந்தானே. இத்தனை விதமான கருணையோட அமைந்திருக்க கூடி அதனாலே விசேஷ கடாட்சத்தை பண்ணி இந்த ஜீவாத்மாக்களை உருவாக்கினான். அதாவது ஜீவாத்மாக்களை உருவாக்கினான்னா உடலும் உருவும் உள்ளதாக ஆக்கி இருக்கிறான். உடலோடும் உருவோடும் இருக்கக்கூடியதாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அப்போ அதுக்கு மேல என்ன பண்ணி இருக்கிறான், இந்த பிறப்பெடுத்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே, உடலெடுத்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் அத்தனை பேருடைய பிரவிருத்தி நிவிருத்திக்கு ஹேதுவாக ஒரு காரியத்தை செய்யறது, ஒரு காரியத்தை செய்யாமல் விடுறது, இதற்கு காரணபூதனாகத்தான் அமைந்து கொண்டிருந்து அப்படி உபகாரம் பண்ணி இருக்கக்கூடியவன். இவ்வளவு உபகாரம் ஒண்ணுமே பண்ணாத காலத்திலேயே பண்ணி இருக்கிறான் என்னால், நாம ஒன்னும் பண்ண தெரியாத காலத்திலேயே நமக்கு இத்தனை பண்ணி இருக்கிறான் என்னால், நாம அல்பம் ஆபிமுக்கியம் நாராயணான்னு சொல்லிவிட்டோமேயானால், பகவானேன்னு சொல்லிவிட்டோமேயானால், ஒரு கையை எடுத்து கூப்பி விட்டோமேயானால், அவன் இருக்கிற திசையை பார்த்து விட்டோமேயானால் எவ்வளவு ஆச்சரியமாக அவன் இருப்பான். நம்மிடத்துல எவ்வளவு வாத்சல்யம் காட்டுவான். ஆகவே விமுகராயிருக்கிறவர்களிடத்திலேயும் அனுகிரகம் பண்ணக்கூடிய உனக்கு ஆஸ்திதர்களிடத்திலே வாத்சல்யம் காட்டுறது என்ன ஆச்சரியமோ அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப விமுகராயிருந்த தசை என்னன்னா அதுதான் பிரளய காலத்திலே இருந்ததாக அமைந்திருக்கக்கூடிய தசை. பிரளய காலத்திலே அச்சித விசேஷிதான் பிரளய சீமனின்னு காட்டக்கூடிய, அச்சித்துக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பிரளயம்னு காட்டுறார். அதுல நாவேட்சசே எதிததோ புவனான்யமோனி நாலம் பிரபோ பவித்துமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதி துவை சர்வ ஜந்தோ சுவாமின்ன சித்திரமிதம் ஆஸ்ரித வத்சலத்வம் நாவேட்சசே. ஆக எம்பெருமான் பார்த்திருக்காவிட்டால் எதிததோ புவனானி யமோனி நாலம் பிரபோ பவித்துமேவா, எப்படி இதெல்லாம் இருக்கும்? சிருஷ்டி காலத்திலே பிரளய காலத்திலே எல்லாம் ஒன்றும் தேவம் உலகமுயிரும் மொத்தம் யாதும் இல்லாவன்னு ஒண்ணுமே இல்லாத இருந்தது. அப்ப பகவத் தத்துவம் என்ன பண்ணித்துனா ததைக்ஷதா பகுஸ்யாம் பிரஜாயேயேதி, இது மொத்தத்தையும் எம்பெருமான் தான் பார்த்தான், இந்த சேதனர்களை பார்த்தான், மூல பிரகிருதியாய் இருக்கக்கூடியதை பார்த்தான், கடாட்சித்தான் அர்த்தம். கடாட்சம்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சங்கல்பம்னு அர்த்தம். பகவான் பார்த்தான்னா அந்த பிரம்மம் சங்கல்பித்தது, பரபிரம்மம் சங்கல்பம் பண்ணிட்டு. என்ன சங்கல்பம் பண்ணிட்டுன்னா ததைக்ஷதா, அந்த பிரம்மம் சங்கல்பம் பண்ணிட்டு பகுஸ்யாம் பிரஜாயேயேதி, பலவாறாக நான் ஆக கடவேன் அப்படின்னு பலவாறாக ஆக கடவேன்னு. அப்படி இருக்கிற போது சேத்தனர்களை அச்சித்த போலே இருந்த சேத்தனர்களை அந்த பிரம்மமான எம்பெருமான் தான் கடாட்சித்திருக்கவில்லை என்னால் என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் இருந்தே இருக்காதே. அப்ப இந்த பொருள் எல்லாம் உருவாக்கியே இருந்திருக்காதே. ஆகவே எதனால கடாட்சித்தான் என்னால் அனாதி காலம் நாம கர்மாக்களை பண்ணி வைத்திருக்கிறோம். அதுக்கு முன்ஜன்மங்கள் முன்ஜன்மங்கள் முன்கல்பங்கள் முன் சிருஷ்டி, அந்தந்த காலத்துல தொடர்ந்து கர்மமே சேர்த்து வைத்திருக்கிறோம். அந்த கர்மத்தை பாராமல் கிருபையாலே சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அப்ப கிருபாபரதந்திரனாக அந்த காலத்துல அவன் கடாட்சித்தான். அப்படி கடாட்சித்திருக்கவில்லை என்னால்
யாரும் கடாட்சிக்கலன்னு சொல்ல மாட்டாள் ஒன்னு. நீ கடாட்சித்திருக்கவே தானே இதெல்லாம் வந்திருக்கிறது. நீ உன் பார்வையாலே பார்த்திருக்கிறபடியால் தான் நான் இந்த உருவத்தோடு கூடியிருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த உருவங்கள் வந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கிற போது பகுஸ்யாம் என்னும்படியான சங்கல்பம், அந்த சங்கல்பத்துக்கு பிறகு என்னென்ன விஷயம் சொல்றதுனாக்கா, அமௌனி புவனானி பவித்துமேவ நாளம், போகமோட்சங்களை சாதித்துக் கொள்ளுவதற்காக ஏகாந்தமான 14 புவனங்கள். அவன் நமக்கு உடம்பு கொடுத்தான், இந்த 14 புவனங்களை கொடுத்தான். கடாட்சித்ததற்கு மேற்பட நாம போகத்தையும் மோட்சத்தையும் சாதித்துக் கொள்ளுவதற்காக எதை அனுபவம் பண்ணணுமோ அந்த அனுபவத்துக்கு வேண்டிய இடம் வேணும். போக்ய போக்திருவர்க போகோபகரண போகஸ்தான சமிருத்தா. இத்தனையும் அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிப அனந்த பரிமாண நிகில ஜகதுதய விபவலய லீலா சரணாகதி கத்தியத்தில் எம்பெருமானார் காட்டுறார். அப்ப அத்தனையும் தான் சிருஷ்டித்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய விஷயமாக இவன் அனைத்தையும் சிருஷ்டித்திருக்கிறான். அப்படி அவன் சிருஷ்டித்திருக்கவில்லை என்னால் இது எதுவுமே இருந்திருக்காது. கோஹ்யேவான்யாத் கப்ராண்யாத், அவன் சிருஷ்டித்திரலன்னா என்ன இருந்திருக்க முடியும்? இதெல்லாம் ஒரு வஸ்துவும் இருந்திருக்க முடியாதே. இந்த வச்சனங்களை எல்லாம் எடுத்து உதாரிக்கிறார் வியாக்கியானத்துல. நததஸ்தி விநாயஸ்யான் மயாபூதம் சராச்சரம். ஆக என்னை விட்டுட்டு இந்த சராச்சரத்துல ஒரு வஸ்துவும் இருக்க முடியாது. அப்ப அத்தனை வஸ்துவும் இருப்பதற்கு காரணபூதனாக தான் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ அவன் சங்கல்பம் பண்ணவில்லை என்னால் இந்த பொருள் எல்லாம் இருக்கவே இருக்காது என்ற போது, இந்த பொருள் நகரல, இந்த பொருள் நகர்ந்தது, இதுக்கு நகர்றதுக்கு சக்தி வந்தது, இது நகராத உட்கார்றதுக்கு சக்தி வந்தது, ஒரு பிரவர்த்திக்கு க்ஷமமாய் இருந்தது, ஒரு நிவர்த்திக்கு க்ஷமமாய் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படின்னா எங்கேருந்து இருக்க முடியும்? அவன் சங்கல்பம் இல்லை என்னால் இது ஒன்னும் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சாமான்யமான வச்சனம். தேன வினா திருணமபி ந சலதி. அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, ஒரு புல்லும் அசைவது கிடையாது. ஒரு புல் அசையாது இருக்க வேண்டும் என்னாலும் அவன் சங்கல்பம் வேணும். ஒரு புல் அசைய வேண்டும் என்னாலும் அவனுடைய சங்கல்பம் வேண்டும். அதனால சகல ஜகத்தினுடைய உற்பத்தியும் அவனதீனம், பிரவருத்தியும் அவனதீனம், நிவர்த்தியும் அவனதீனம். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே நாளம் பிரபோ, பிரபுவே. பிரபுன்னா ஜகத்காரணத்துவத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்துவம். பிரபுவாய் இருக்கிறான். உலகத்தை படைக்கணும்னு நினைக்கதே படைக்கிறான் இல்லையோ. சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜாயேயதி சதபோ தப்யதா சதபஸ்தப்வா இதகும் சர்வம் அஸ்ருஜதா. இது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டு இருக்கக்கூடியதில்லை. இது எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தான்? கட்டப்பட்டு உட்காண்டு ஒரு குலாலன் ஒரு பானையை வணைகிறார் போலே எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தானா? இல்ல, சங்கல்ப மாத்திர சாத்தியமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஈஸ்வரத்துவம் இருக்கொல்லையோ, அப்படிப்பட்ட நியமன சாமர்த்தியம் இருக்கொல்லையோ, அந்த நியமன சாமர்த்தியத்துக்கு அனுகுணமாக அமைந்திருக்கிறது சர்வஜந்தோஹோ ஏவம் நிசர்க சுகிருதி. அப்படி சிருஷ்டிக்கிற போது இத்தனை ஜீவாத்மாக்களை சிருஷ்டிப்பேன், இத்தனை பேர் அப்படியே மூல பிரகிருதியோடைய சிரமப்படட்டும் விட்டுறானா, எல்லா ஜந்துக்களிடத்திலேயும் இயல்பான காருண்யம். ஏவம் நிசர்க சுகிருத்து. நைசர்கிகமான இயற்கையான அர்த்தம், சுவாபாவிகமான அர்த்தம். அந்த எம்பெருமானுக்கு சுவாபாவிகமான காருண்யாதிரேகம் அத்தனை பேரிடத்திலையும் இருக்கிறது. சுவாபாவிகமான சுகிருதத்துவம், சௌஹிருத பாவம், எல்லாரிடத்திலேயும் நட்பு முறை, அது எல்லாரிடத்திலேயும் அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே நித்திய விபூதி உண்டாயிருக்க இத்த இழக்கையாலே அதுதான் காட்டுறார். நித்திய விபூதி பரமபதம் இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்துப்பேன், இவா ஜீவாத்மா போனா போட்டமே, சம்சாரி ஜீவாத்மாக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவளை பத்தி எனக்கு விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் நாம கடத்தர வேண்டும் என்பதற்காக சிருஷ்டித்தானே, நாம கடத்தர வேண்டும் என்பதற்காக பிரவൃத்தி நிவர்த்திகளை கொடுத்தானே. அப்ப பகவானுடைய காரணத்துவம் எப்படி இங்கு விளங்கும்படியான விஷயமா அமைந்திருக்கு. ச ஏகாக்கி நரமேதா.
அவன் ஏகாக்கியாய் இருந்து கொண்டு, தனிப்பட்டவனாக இருந்து கொண்டு நரமேதா, சந்தோஷப்படுவது கிடையாது. அவன் பல பேரோட சேர்ந்து இருந்துதான் அவன் சந்தோஷப்படுகிறான்னு சொல்லப்படுறது. இல்லைன்னா பரமபதத்துல அத்தனை பேரோட இருந்தாலும் கூட அவன் தனிமைப்பட்டு இருக்கிறான். அவன் தனியா இருக்க மாதிரி நினைக்கிறான். ஐயோ, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் வரலையே, சம்சாரி ஜீவாத்மாக்கள்லாம் வரலையே, அவள்லாம் இந்த நித்தியசூரிகளை போல, திருவனந்தாழ்வான போல, கருடாழ்வான போல, விஸ்வக்சேன ஆழ்வான போல, மத்தமுண்டான நித்தியசூரிகளை போல அவளும் ஆனந்த அனுபவம் பண்ணலாமே, அவளோடு சேர்ந்து நாம சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்ற நிலையானது அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அவன் என்ன பண்ணினான், தனிமைப்பட்டு இருக்கிறபடியாலே அத்தனைக்கும் பிரம்ம ருத்ரன் அது முதலாக ஸ்தாவரங்கள் பரியந்தமாக தேவ மனுஷ்ய திரியக்கு ஸ்தாவரங்களாய் இருக்கக்கூடிய அத்தனை ஜந்து ஜாத்தங்களுக்கும் அத்தனை ஜீவர்களுக்கும் அத்தனை வஸ்துக்களுக்கும் அத்தனை பேருக்கும் தான் உடம்ப கொடுத்திருக்கிறான், கரண கலேபரத்தை கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். அப்படி கரண கலேபரத்தை கொடுத்து அதனாலே அப்பா இவாளுக்கு தான் பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கோம், இவாள்லாம் இதை வச்சு நம்ம இடத்துல வந்துருவா அப்படின்னு சந்தோஷப்பட்டு குறை தீர்ந்தவனாக ஆகிறான். நமக்கு கரண கலேபரங்களை கொடுத்துட்டு நம்ம குறையை தீர்த்தான் இல்ல, அவன் குறை தீர்ந்தான். இது என்ன ஆச்சரியமான விஷயம். அவருக்கு அவ்வளவு ரூபாய் கொடுத்த என் குறையெல்லாம் தீர்ந்து போச்சு. அவருக்கு அவ்வளவு ரூபாய் கொடுத்தா அவர் குறை என்ன தீரணும்? இல்ல, அவர் குறை தீர்ந்ததா நினைக்கிறத, ஆனால் எம்பெருமான் தன் குறை தீர்ந்ததாக நினைக்கும்படியானதாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இது என்ன காரணம் காட்டப்பட்டிருக்கிறதுனாக்கா சுவாமின்னு. எதனாலன்னா நாம எல்லாம் அவன் சொத்து. நாம வச்சுருக்கிற ஒரு வஸ்து அது அழுக்கு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய நல்ல உயர்ந்த வேட்டி வச்சுருக்கோம். அந்த வேட்டியில அங்கங்க கரையா இருக்கு. நேராக குளத்துக்கு எடுத்துன்னு போறோம் அல்லது ஆற்றுக்கு எடுத்துன்னு போறோம். அந்த இடத்துல என்னென்ன சாமகிரிகள் உண்டோ போட்டு அந்த அழுக்க நன்னா பூர்ணமாக தீர்த்து அதனை அழகாக நாம துவைத்து உலர்த்தி மடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இத்தனை காரியமும் பண்றோமே, எதுக்காக அந்த வேட்டிக்கு இத்தனை உபச்சாரம்? அது அழுக்கோட இருந்துட்டு போனா போறது அப்படின்னா அந்த வேட்டி என்னதுப்பா? அந்த வஸ்து என்னுடைய சொத்து. அப்போ எவன் சுவாமியோ எவன் சொத்தை உடையவனோ அவன் தன்னுடைய சொத்தை எப்படி பரிபாலிக்கிறானோ அந்த கிரமமாக அமைந்திருக்கிறது. ஆக இவற்றை உருவாக்குகிறது. இத்தனை சேத்தனர்களுக்கும் கரணகலேபரங்களை கொடுத்தானே, அது தன் பெயராக கொடுத்தான். காரணம் என்னன்னா அத்தனை சேத்தனர்களும் தன்னுடைய சொத்தாக அவன் திருவுள்ளம் பத்தி இருக்கிறான். அப்ப அத்தனை ஜீவாத்மாக்களும் அவனுடைய சொத்துன்ற போது அப்படி அமைந்திருக்கக்கூடியது சுவாமின்ன சித்திரமிதம் ஆஸ்ரித வத்சலத்துவம். இந்த ஆஸ்ரித வத்சலத்துவம் கிமத்திர சித்திரம். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆசிரித்தர்களிடத்துல வாத்சல்யம் உனக்கு இருக்குன்னா அது சொல்லவே வேண்டியது இல்லையே. அந்த ஆசிரித்தர்களாக இல்லாத காலத்திலேயே நீ இவ்வளவு வாத்சல்யம் காண்பித்தாயே, இதெல்லாம் ஆசிரித்தர்களாக உன்னை அடியடைந்து விட்டதே. ஆனால் எத்தனை வாத்சல்யம் காண்பிப்பாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. நாவேக்ஷசே எதித்தோ புவனான்யமோனி நாளம் பிரபோ பவித்துமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதி துவை சர்வ ஜந்தோஹோ சுவாமின்ன சித்திரமிதம் ஆஸ்ரித வத்சலத்துவம். இந்த இடத்துல அற்புதமான விஷயம் காட்டுறார். 15வது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையில சில விஷயங்களை காட்டுறார். அது சங்கேபமா இங்க சொல்லிடுறார். அந்த ஸ்லோகானுபவத்தும் போது அது வரும். அது சாதிக்கும்படியான சுவாமி விலட்சணமாக சாதிப்பார். அதற்கு முன்பாக அதுல இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விஷயம் அமைந்திருக்கிறபடியாலே அதையும் சேர்த்து இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இது எப்படி அமைந்திருக்கிறதுனா அயோக வியவச்சேத பாதத்தினுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அயோக வியவச்சேத பாதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு காட்டியிருக்கார். இந்த மாதிரி 5 ஸ்லோகத்துக்கும் காட்டியிருக்கார். அதாவது ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள் எப்படி எல்லாம் காட்டப்படுது, இல்லை என்னென்ன அர்த்தங்கள் காட்டப்படுறது, பிரம்மசூத்திரத்தில் காட்டப்பட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் எப்படி இருக்கிறது அப்படின்றத காட்டி கொடுத்திருக்கிறார். கோடிட்டு காட்டி கொடுத்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை தம் வியாக்கியானத்தில். அப்ப பார்க்கிற போது இது அயோகம் வியவச்சேத பாதம். யோகம்னா சேர்த்தின்னு அர்த்தம். அயோகம்னா சேராமை, சேராமையை தவிர்க்கிறது.
எது சேராமையை தவிர்க்கிறது. பிரம்மசூத்திரம் ஆரம்பத்துல மொத்தம் 16 பாதங்கள் அமைந்திருக்கின்றன. அதுல முதல் பாதம் அயோக வியவச்சேத பாதம். அயோக வியவச்சேதம் பிரம்மம் காரணம், அதுதான் விஷயம். பிரம்மம் காரணம் இல்லை என்னும்படியான அந்த வாதத்தை மறுப்பது அமைந்திருக்கிறதே, அது அயோக வியவச்சேதம். அயோகத்தை காரணத்துவம் பிரம்மத்தினிடம் சேராது என்பதை தவிர்த்து பிரம்மத்தினிடத்திலே காரணத்துவம் சேரும் அப்படின்றது காட்டுறது இருக்கிறதே, அது அயோக வியவச்சேத பாதம். அன்வய முகத்தாலே சொல்லுதல் அதற்கனுகுணமாக இந்த இடத்துல காட்டியிருக்கக்கூடியது முதல் ஸ்லோகத்தில், அதாவது இந்த 10வது ஸ்லோகத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம். அடுத்தபடியாக 11வது ஸ்லோகத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் பரத்வ லட்சணம். சுவாபாவிகான வதிகாதிசயி சித்ருத்வம் நாராயண த்வைனமிருஷ்யதி வைதிகக்கா பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடித்தி ஏதேபியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய உன்னுடைய பெருமை கடலிலே துளியாக அமைந்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை எந்த வைதிகன்தான் பொறுத்து கொள்ள மாட்டான். ரொம்ப அழகான விஷயம் இது. சுவாபாவிக அனவதிக அதிசய, இதுல சொல்லப்படுற அர்த்தம் அவதாரிகையில காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை. பரத்வ லட்சணம் சொல்லுகிறது, பரத்வ லட்சணம் சொல்லுகிறது. எம்பெருமானுடைய மேன்மையினுடைய இலக்கணமானது சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ என்ன விஷயம் காட்டப்படுறதுன்னா, கீழே சொன்னது கதி சாமானிய நியாயத்தாலே அதுக்கு இருக்கிறது இதுக்கு வச்சுக்கோங்க, இதுல என்னென்ன இருக்கோ இதெல்லாம் அதுலயும் வரும் அப்படின்னு கதி சாமானிய நியாயம்னு சொன்னார். ஒரே கதி, சொல் போக்கு ஒரே மாதிரியாக கொள்ள வேண்டும், சமானமான சொல் போக்கை கொள்ள வேண்டும்னு அர்த்தம் பண்ணினார். இதுல சாமானிய விசேஷ நியாயம், சாமான்யமான விஷயங்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் சேரும்னா விசேஷமான விஷயத்துல கொண்டு சேரும். எப்படின்னா, பெருமாளுக்கு பழம் அமுது செய்ய பண்ண வேண்டும் ஒருத்தர் சொன்னார். ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் பெருமாளுக்கு பழம் அமுது செய்ய பண்ண வேண்டும்னு, இன்னொரு இடத்துல பெருமாளுக்கு மாம்பழம் அமுது செய்ய பண்ண வேண்டும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொன்னார். அப்போ பழம்னு சொன்ன சாமானிய சப்தமானது விசேஷ சப்தமாக இருக்கக்கூடிய மாம்பழத்துல போய் சேருகிறது. அதே மாதிரியாக சிவன் சொல்ற வார்த்தை, சம்புன்னு சொல்ற வார்த்தை, ஹிரண்யகர்பன் சொல்ற வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் காரண வாக்கியங்கள்ல இருக்கக்கூடியது. சிவயேவ கேவலா ஹிரண்யகர்ப சமவர்த்ததாக்ரே, ஹிரண்யகர்பன் தான் இருந்தார், ருத்ரன் தான் இருந்தார், பரமசிவனார் தான் இருந்தார் அப்படின்னு முதல்ல இருந்தார் சொல்றது. இப்ப இந்த சப்தங்கள்லாம் எங்க கொண்டு நிறுத்தணும்னா, ஏகோஹவை நாராயண ஆசீத், நாராயணன் அப்படின்ற இடத்துல கொண்டு வந்துட்டா எல்லாம் பொருந்தி போயிடும். அப்படி இல்லாமல் சிவன்றதையோ பிரம்மான்றதையோ இந்திரன்றதையோ முக்கியமாக வைத்துக் கொண்டால் நாராயணன் மட்டுமே இருந்தார்ன்ற வாக்கியம் தனிச்சு நின்று போயிடும், பொருந்தவே பொருந்தாது. நாராயணனுக்குள்ள மற்ற எல்லா வாக்கியத்தையும் கொண்டு வரலாம், ஆனால் நாராயணன்ற சப்தத்தை வேற எந்த வாக்கியத்திலையும் கொண்டு போக முடியாது. அதனால்தான் அனன்ய பரமான நாராயண அனுவாக்கம். அனன்ய பரமம்னா இன்னொருத்தரிடத்துல இந்த நாராயண நாமத்தை வைக்க முடியாது. அது சம்ஸ்கிருத இலக்கணத்தில் இருக்கும்படியான விஷயம். அந்த விவரணத்துக்கு இப்ப போக வேண்டாம். அப்ப பார்க்கிற பொழுது நாராயணன் அப்படின்னு சொன்னால் பெருமான் ஒருத்தனைத்தான் குறிக்கும். ஆனால் பிரம்மான்னு சொன்னா நாராயணன் மிக பெரியவன், அவனையே பிரம்மான்னு சொல்லலாம். இந்திரன் சொன்னால் இது ஐஸ்வர்யன்னு தாத்து, அதனால் ஐஸ்வர்யம் மிக்கிருக்கக்கூடியவன் நாராயணன், ஆகவே இந்திரன் தான் நாராயணன். சிவஸ்ச நாராயணா விதிசஸ்ச நாராயணா எல்லாம் திசஸ்ச நாராயணா எல்லாம் நாராயணன் இப்படின்னு நாராயண அனுவாக்கம் சொல்றது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாராயணா அந்த நான் இருக்கும், அந்த நத்துவம் இருக்கிறதே அதுதான் நாராயண பரத்வத்தை ஸ்தாபித்து தருகிறது. அப்ப நாராயண நாமத்தை வேற எந்த தெய்வத்தின் தலையிலையும் வைக்க முடியாது. ஆனால் வேற எந்த தெய்வத்தினுடைய நாமத்தையும் நாராயணன் தலையில வச்சுள்ளான்.
எந்த தெய்வத்தினுடைய பெயராலும் நாராயணனை அழைக்கலாம். ஆனால் நாராயணன் பெயரால நாராயணன் மட்டும் தான் அழைக்க முடியும். அப்ப எல்லா வாக்கியத்தையும் பொருந்த விட வேண்டும் என்னால் பிரம்மா பரம்பொருள், இந்திரன் பரம்பொருள், ருத்ரன் பரம்பொருள், வருணன் பரம்பொருள், எல்லாம் பரம்பொருள் பரம்பொருள்னு சொல்லிட்டு நாராயணன் பரம்பொருள்னாக்கா நாராயணன் பரம்பொருள்ன்ற வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி மற்ற வாக்கியத்தை சேர்க்கணுமா? மற்ற வாக்கியத்துல உன்னை பிடித்து கொண்டு நாராயணன் பரம்பொருள்னு கொண்டு போக முடியுமா? அதுக்கு சம்ஸ்கிருத வியாக்கரணம் இடம் தரலையே, சாஸ்திரம் இடம் தரலையே. சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அப்படி அமைந்திருக்கும்படியான கிரமத்திலே சிவ சம்பு ஆதி வாக்கியங்களாலும் பிரதிபாதிக்கப்படுகிறான் நாராயணனே. அப்போ நாராயணனுடைய ஈசித்ருத்வம்னா நியமன சாமர்த்தியம் அர்த்தம். அது சுவாபாவிகமாக அமைந்திருக்கிறது. அப்ப மற்றவாளும் ஈஸ்வரர்கள்னு சொல்லப்படுறா. மற்றவாளும் அவர்கள் ஈஸ்வரன் தான் நியமிக்கிறவன் அர்த்தம். வரச் பிரத்யம் நியமனசீலன் ஈஸ்வரஹா ஈசனசீலஹா நாராயணாக்கியா. ஆதிசங்கர பகவத்பாதரும் இப்படித்தான் தம்முடைய பாஷ்யங்களிலே சாதித்திருக்கிறார். அப்போ பார்க்கிற போது ஈஸ்வரன்ற சப்தத்துக்கே ஈசனத்தை நியமிப்பதை சுபாவமாக கொண்டவனாக இருக்கிறான். அப்ப ஈசனசீலஹா நாராயணாக்கியா அப்படி சொல்லப்படும்படியான விஷயமாக இருக்கிறது. ஆகவே அந்த நாராயணன் தான் சர்வ வேதாந்த வியாக்கியானமாக அமைந்திருக்கிறான். எல்லா வேதாந்தங்களும் சொல்லப்படுபவனாக அமைந்திருக்கிறான். அந்த பகவத் பருப்பத்தை தான் இங்க சொல்றார் சுவாபாவிகனா இயல்பானதாக அமைந்திருக்கிறது. அப்ப இயல்பில்லாதது யாருக்கோ இருக்குன்னு தெரியுது சொல்லியோ. நாமெல்லாம் நம்மையும் ஈஸ்வரன் சொல்லிக்கிறோம். எங்க கிரகத்து வரைக்கும் நான் தான் ஈஸ்வரன், பக்கத்து கிரகத்துக்காரர் அவர் கிரகத்துக்கு ஈஸ்வரன், எங்க தெருவு வரைக்கும் இன்னார் தலைவர், எங்க ஊர் வரைக்கும் இன்னார் தலைவர், எங்க மாநிலத்துக்கு இன்னார் தலைவர், எங்க தேசத்துக்கு இன்னார் தலைவர் அப்படின்னு ஒருத்தர சொல்றோம். அப்ப இவர்கள் எல்லாம் பிராதேசிகர்களான ஈஸ்வரர்கள். முதல் விஷயம் பார்க்கணும். இரண்டாவது, இவருடைய ஈஸ்வரத்துவம் எப்படி இருக்கிறதுனா சோபாதிகம், ஒரு உபாதியாலே வந்தது. இந்த பகுதிக்கு இவர் தலைவராக எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறபடியாலே அல்லது இந்த ராஜாவினுடைய வம்சத்திலே வந்திருக்கிறபடியாலே அவர் இந்த பகுதிக்கு தலைவர். அப்ப இதுக்கு முன்னால் ஆரோ ஒருத்தர் இருந்தாரே, இவருக்கு பிறகு இன்னொருத்தர் இருக்க போறாரே. அப்போ இதெல்லாம் உபாதியை பற்றி வருகிறது, ஒரு காரணத்தை பற்றி வருகிறது. அந்த காரணத்தை பற்றி வருவதுதான் சோபாதிகமாக அமைந்திருக்கிறது. என்ன சோபாதிகம்னா கர்மோபாதிகம். பிரம்மாவாக ஏன் இருக்கார்னா அவர் பண்ணின புண்ணியம். ருத்ரனாக ஏன் இருக்கிறார்னா அவர் பண்ணின புண்ணியம். இந்திரனாக ஏன் இருக்கிறார் என்னால் அவர் பண்ணின புண்ணியம். அப்ப அந்த புண்ணியத்தை அவலம்பித்து வருகிறபடியாலே சோபாதிகம் கர்மோபாதிகம். அந்த கர்மோபாதிகமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த புண்ணியசாலியாக இருக்கக்கூடியவர் அந்த புண்ணியம் எவ்வளவு நாள் வரைக்கும் அவருக்கு இருக்குமோ அது வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார். அந்த புண்ணியம் போயிடுத்துன்னா அந்த பதவியும் போயிட போறது. அப்ப அனித்தியம், நித்தியமா இருக்கிறது கிடையாது. என்னென்னைக்கும் இருக்கக்கூடியதான அந்த பதவி இருக்கக்கூடியது. அதுக்கு மேல துக்கமீஸ்வரம், இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கிறபடியாலே துக்கம் கலசினதாகத்தான் அமைந்திருக்கிறது. பிரம்மாவுக்கும் துக்கம் வந்திருக்கு, மத்துமுண்டான தேவதா விசேஷங்களுக்கும் துக்கம் வந்திருக்கு. தேவாஹா சொர்க்கம் பரித்யஜ்யா. அப்ப துக்கத்தோடு கலசினதான அனுபவமாகத்தான் அமைந்திருக்கக்கூடியது. எப்ப இது பறி போயிடுமோ, எப்ப இந்த பதவி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் கூடவே இருக்குமோ இல்லையோ. இத்தனையோடு கூடியிருக்கக்கூடிய ஈசித்ருத்வம் நியமன சாமர்த்தியம் அவர்களுடையது சுவாபாவிகா. ஆனால் அவளை விட வேறுபட்ட ஈஸ்வரத்துவம் பெருமாளுக்கு இருக்கிறது. எந்த நாள்லையும் பெருமாளை அந்த பொசிஷன்ல இருந்து யாரும் தள்ள முடியாது. எந்த நாள்லையும் எம்பெருமானுக்கு இன்னது காரணம் பத்தித்தான் இவாளுக்கு ஈஸ்வரன் சொல்ல முடியாது. இயல்பான ஈஸ்வரனாய் இருக்கிறான். அதனால் அது நித்தியமாக அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அவனுக்கு துக்கம்ன்றதே கிடையாது, ஆனந்தமயனாக இருக்கிறான். இத்தனை வைபவமும் அவனுடைய ஈசித்ருத்வத்துக்கு இருக்கிறது.
ஈசித்ருத்வம்னா நியமன சாமர்த்தியம், எல்லாரையும் கட்டளையிடும்படியான தன்மை, ஆணையிடும்படியான தன்மை, அத்தோடு கூடியிருக்கக்கூடியது. அதுக்கு மேல அனவதிக அதிசயா, எல்லை இல்லாததான ஈசித்ருத்வம், எல்லை இல்லாததாக அமைந்திருக்கக்கூடிய நியமன சாமர்த்தியம். அதிசயா மேம்பட்டதா இருக்கக்கூடிய, எல்லை இல்லாததுன்னா தாழ்ச்சியில எல்லை இல்லாதுன்னு கீழே போயிட்டே இருந்ததுன்னா இல்ல, மேம்பட்டதாக, அனைவரிலும் மேம்பட்டதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படின்னு சொன்னா ஈசித்ருத்வம் இருக்கக்கூடியது, சுவாபாவிகமாக அமைந்திருக்கக்கூடியது. நித்தியர்களும் முக்தர்களும் இருக்கிறார்களே, அவளுக்கு சில நியமன சாமர்த்தியம் எல்லாம் உண்டே. அந்த நியமன சாமர்த்தியங்கள் எல்லையுடன் கூடினதாக அமைந்திருக்கிறது. மிகவும் மேம்பட்டதாக இருப்பது கிடையாது. நித்திய சூரிகளை பகவான் நியமிக்கலாம், ஆனால் நித்திய சூரிகள் பகவான் நியமிக்க முடியுமோ? முக்தர்களை பகவான் நியமிக்கலாம், முக்தர்கள் பகவான் நியமிக்க முடியுமோ? அதனால அது அதிசயமும் இல்லை, அனவதிக்கவும் இல்லை. அப்ப அவளை வேறுபடுத்தி காட்டியிருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். சஸ்வராட் பவதி, அவன் ஸ்வராட்டாக இருக்கிறான். ஸ்வராட்டுனா சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திக்கும் மேம்பட்டவனாக, எல்லாருக்கும் மேம்பட்டவனாக இருக்கிறான். சத்திய காமஹா சத்திய சங்கல்பா, வேதாந்தம் சொல்றது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹதவாத்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகத்ஸா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா. அவன் சத்தியகாமனாய் இருக்கிறான், சத்திய சங்கல்பனாய் இருக்கிறான். சத்தியகாமனாய் இருக்கிறான் என்றால் உண்மையான அடைந்து விட்ட இட்டங்களை உடையவனாய் இருக்கிறான். அவாப்த சமஸ்த காமனவன், இனி அடைய வேண்டும் என்கிற ஆசை எதுவும் இல்லை என்னும்படியாக அனைத்தையும் அடைந்து விட்டவனாக அமைந்திருக்கிறான் சத்தியகாமன். சத்திய சங்கல்பன் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றுவான். இந்த தன்மையெல்லாம் அவனுக்கு தானே அமைந்திருக்கக்கூடியது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நித்திய முக்தர்களுக்கும் உண்டேன்னு கேட்ட. இந்த சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா 8 குணங்கள் இங்கிருந்து போன ஜீவாத்மாக்களுக்கும் பிரகாசிக்கிறது, அங்கேயே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கும் பிரகாசிக்கிறது, பகவானுக்கும் பிரகாசிக்கிறது. எல்லாரும் ஒன்னான்னு கேட்டா இல்ல, பகவானால்தான் இவாளுக்கு பிரகாசிக்கிறது, ஆனால் பகவானுக்கு இயல்பாகவே பிரகாசிக்கிறது. இந்த சத்தியகாமத்துவமோ சத்திய சங்கல்பத்துவமோ குணாட்டகம் எல்லாம் நமக்கெல்லாம் பிரகாசிக்கிறதுனா அது பகவதாயத்தம், பகவானை சார்ந்து இருக்கக்கூடியது. அவனுடைய அனுகிரகத்தாலே அவனாலேதான் இவை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன என்று காட்டப்பட்டிருக்கக்கூடியது. ஆகவே மற்றையோருக்கு இருக்கக்கூடியதான அந்த ஈசித்ருத்வம் என்பது சாவதிகமாய் இருக்கக்கூடியது, பகவத் ஆயத்தமாய் அமைந்திருக்கக்கூடியது. பகவானுக்கு அவனுக்கே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு ஈசித்ருத்வம். இந்த ஈசித்ருத்வம்ன்றதுனால இன்னொரு அர்த்தமும் காட்டியிருக்கார். அங்கதான் காட்டுறார், நிர்விசேஷ சின்மாத்திரம் வஸ்து என்ற வேதாந்திகளை வியாவர்த்திக்கிறது. ஆக வேதாந்திகள்ல சில பேர் சொல்ல ஆரம்பித்தார்கள், வஸ்து அந்த பரபிரம்மன்றது இருக்கிறதே, அது பரபிரம்மம்னு பேருக்காக நாம சொல்றோம், அந்த பெயர் கூட அதுக்கு கிடையாது. நிர்விசேஷ, ஒரு விதமான வேறுபாடும் கிடையாது. அதை தவிர்த்து வேறொரு வஸ்து கிடையாது, அதனிடத்திலேயே வேறொரு வஸ்து கிடையாது, அதை போல வேறொரு வஸ்து கிடையாது. அந்த பரபிரம்மத்துக்கு சஜாத்திய பேதம் இல்லை, அந்த பரபிரம்மத்தை போல இன்னொரு பரபிரம்மம் கிடையாது. அந்த பரபிரம்மத்துக்கு விஜாத்திய பேதம் இல்லை, அந்த பரபிரம்மத்தை போலல்லாமல் வேறு ஜாதியிலே வேறு வகைப்பட்ட பொருளும் எதுவும் கிடையாது. அந்த பரபிரம்மத்துக்கு ஸ்வகத பேதம் இல்லை, அதுக்கே கூட உருவம் கிடையாது, குணம் கிடையாது, ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றவா. அப்ப அந்த பரபிரம்மம் ஒன்றுதான் உண்மை, நிர்விசேஷா, ஒரு விதமான குணமற்றதான, ஒரு விதமான வேறுபாடு மற்றதான சின்மாத்திர வஸ்து. வெறும் ஞானம் 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 ஞானமாத்தான் இருக்கு, அதுக்கும் ஞானம் கிடையாது, பரபிரம்மத்துக்கு ஞானம் கிடையாது, ஆனால் பரபிரம்மம் ஞானமாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்திகள் இருக்கிறார்களே, அவர்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வார்த்தை தான் ஈசித்ருத்வம். இல்லை இல்ல, எல்லாரையும் நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்கிறது. அப்ப நியமிக்கிற சாமர்த்தியம்னு சொன்னபடியாலே அந்த பரபிரம்மம் தன்னை விட வேறுபட்டவர்கள் இருக்கான்னு காட்டுறதோ இல்லையோ.
தன்னை விட வேறுபட்டதான குணம் இருக்குன்னு காட்டுறதோ இல்லையோ. இதெல்லாம் தெரிவித்துக் கொண்டு ஈசித்ருத்வ சஸ்வாபாவிகான வதிகாதிச ஈசித்ருத்வ நாராயண துவை நமர்ஷ்யதி. இந்த ஈசித்ருத்வத்தை உன்னிடத்திலே இல்லைன்னு சொல்லக்கூடிய, உன்னிடத்திலே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களாய் அமைந்திருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? நாராயணா, சத்து, பிரம்மா, இப்படி சாமானிய சப்தத்தாலே சொல்லப்படும்படியான அந்த வார்த்தை எங்க கொண்டு போறதுன்னா சிவன், சம்பு. முதல்ல சத்துன்னு சொன்ன வார்த்தை, பிரம்மான்னு சொன்ன வார்த்தை, இதெல்லாம் சாமானிய சப்தங்கள். விசேஷ சப்தமாக சம்புர் ஆகாச மத்திய, சம்புவானவன் ஆகாசத்தின் நடுவிலே தியானிக்கத்தக்கவன் சொல்லி இருக்கிறது ஹிருதய ஆகாசத்திலே. அதே மாதிரி சிவையேவ கேவலா, பரமசிவனார் இருந்தார்னு சொல்றது. அதே மாதிரியாக இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே, அப்போ சத்துன்னு சொன்னா இவாளை எடுத்துக்கோன்னு அர்த்தம் காட்டினான். அதே மாதிரியாக இவாளை சொன்னால் நாராயணன் அர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நாராயணன் என்னும்படியான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காட்டும்படியான விஷயம். இப்படிப்பட்ட பிரமாணத்தை தான் நாராயண துவை நமர்ஷ்யதி வைதிகா. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாராயணனே தேவரீரிடத்துல இயல்பான ஈசித்ருத்வம், ஈஸ்வரத்துவம் இருக்கிறது என்பதை மறுக்கக்கூடிய வைதிகன் யார் அப்படின்னா, மறுக்கக்கூடிய வைதிகன் யார்னா, வைதிகன் யாரும் மறுக்க மாட்டான். அப்படி யாராவது மறுப்பவன் இருந்தானே ஆனால், நாராயணனிடத்திலே இயல்பான ஈஸ்வரத்துவம் இல்லை என்று யாரேனும் மறுப்பவன் இருப்பானேயானால் அவன் வைதிகனே இல்லை, வேதத்தை ஒப்புக்கொள்ளுபவன் கிடையாது. அப்போ வேதத்தினுடைய சித்தாந்தம் எதை காட்டுகிறதுனா, நாராயண பரத்வத்தை காட்டுகிறது, நாராயண பாரம்யத்தை காட்டுகிறது, நாராயணனுடைய சர்வேஸ்வரத்துவத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இதுக்குன்னு பற்பல வசனங்களை எல்லாம் எடுத்து உதாகரித்து காட்டி இருக்கக்கூடிய விஷயம். நாராயண பரத்வத்துக்குன்னு பற்பல வசனங்களை எடுத்து உதாகரித்து காட்டி இருக்கிறார். ஆகவே அப்படி பார்க்கிற போது என்ன தெரிவிக்கிறார்கள் என்னால், தெரிவிக்கிறார், ஏன் இவரை பரத்வம்னு சொல்லலையா, அவரை பரதத்துவம் சொல்லலையா? இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதா ந கிரீந்திர த்வதுத்தரஹ. உன்னை விட பெரியவா யாரும் கிடையாது அப்படின்னு ருத்ரனை பார்த்து சொல்லும்படியான வார்த்தை இருக்கிறது. இரண்ய கர்ப்பன் தான் முதலிலே இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கும் சர்வேஸ்வரத்துவம் சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப சர்வேஸ்வரன் தான் உங்க நாராயணன் மாத்திரம் எப்படி நீங்க சொல்றங்கோ அப்படின்னு கேள்வி கேட்டா, அங்கதான் தெரிவிக்கக்கூடிய விஷயம். சர்வேஸ்வரன் சொல்லும்படியானது உங்க நாராயணனுக்குத்தான் பொருந்தும்னா இவாளுக்கெல்லாம் ஏன் பொருந்தாதா அப்படின்னா, அவளை சொல்ற வார்த்தையும் நாராயணன் தான் சொல்றது அப்படின்ற அர்த்தத்தை தான் நாம கீழே பார்த்தோம். அதுக்குதான் தெரிவிக்கிறார், சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட்டு இதகம் தத்துவம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம். புருஷ சூக்தம் சொல்றது. புருஷ சூக்தம் 4 வேதத்திலையும் அமைந்திருக்கக்கூடியது. வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம்னு காட்டுறது. அப்ப அந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தையில சப்ரம்மா, அந்த பரம்பொருள் பிரம்மா, அந்த பரம்பொருள் நாராயணன். சசிவா, அந்த பரம்பொருள் பரமசிவனார். அத்தோட நிறுத்தல. சஹா இந்திரஹா, அந்த பொருள் தான், அந்த பரம்பொருள் தான் இந்திரன். சஹா அக்ஷரஹா, அப்ப அவன் தான் அக்ஷரமாக அமைந்திருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லும்படியான முக்தாத்மாக்கள். இத்தனையும் சொல்லி இருக்கிறார். அப்போ எந்த வரிசையில சொல்றான்னு பாருங்க. சப்ரம்மா சசிவஹான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா 3 பேரும் பரம்பொருள்னு சொல்லலாம். ச இந்திரஹா, இந்திரனையும் கூட சேர்த்திருக்காரா? சஹா அக்ஷரஹா, முக்தனான ஜீவாத்மாவையும் சேர்த்திருக்காரா? அப்ப பரதந்திரப்பட்டவனான ஜீவாத்மாவோட சேர்த்து அவளையும் சேர்த்து சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பரபிரம்மமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பிரம்மா, அந்த பரபிரம்மமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ருத்ரன், அந்த பரபிரம்மம் தான் இந்திரன், அந்த பரபிரம்மம் தான் முக்தாத்மா. அப்ப எல்லாத்திலையும் சேர்த்து சொல்லிட்டு இருந்தா, ஆழ்வார் காட்டி இருக்கிறாரே, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய்.
அப்படி காட்டின விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிற போது இந்த இடத்துல வைதிகா பிரம்மா சிவா சதமகா பரமஸ்வராடித்தி ஏதேபியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. பிரம்மா முதலான தேவர்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்னால் ஏதேபியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே, சர்வேஸ்வரனே தேவரீருடைய மகிமையாகிற கடலிலே ஒரு பிந்து மாத்திரம், ஒரு துளி மாத்திரமாக இவர்கள் அமைந்திருக்கிறார்களே ஒழிய மத்தொன்னுமில்லை என்று சொல்லும்படியான விஷயம். ஆக இப்படிப்பட்ட விஷயமாக ஸ்ருதி பிரசித்தியாய் அமைந்திருக்கக்கூடியது எஸ்யதே அப்படின்ற சப்தத்தினாலே பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடித்தி ஏதேபி எஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. எஸ்யன்ற வார்த்தை கடைசியில தேன்ற வார்த்தை எந்த உன்னுடைய என்ன அர்த்தம்னா ஸ்ருதி பிரசித்தி, வேதத்துல பிரசித்தமா இருக்கு, வேதம் அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லும்படியான இந்த அர்த்தத்தை நேர சேவித்தவர் ஆள வந்தார். அதனால அந்த அர்த்தத்தை அப்படியே காட்டி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் 11வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கும்படியான நிலை. இந்த 12வது ஸ்லோகம் ஸ்ரீஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா க புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா கஸ்யாயுதாயுதசதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித் பிரவிபாக விருத்தம். ஸ்ரீஸ்ரீயா திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார்? பரமசத்வ சமாஸ்ரயக்கா சுத்த சத்வத்தை உடையவனாரு? க புண்டரீக நயனஹா தாமரை கண்ணனாரு? புருஷோத்தமக்கா புருஷர்களுக்குள்ளே சிரேஷ்டனாயிருக்கக்கூடியவனாரு? எவனுடைய 10,000 கோடி பாகங்களிலே ஒரு பகுதி இந்த உலகமெல்லாம் அமைந்திருக்கிறதோ, இந்த விசித்திரமான சேத்தனா சேத்தனங்களை பிரிவாக இருக்கிறதோ அவனாரு? அப்ப இது மொத்தம் பகவத் பரத்வ லட்சணம். பகவானுடைய பரத்வத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லையோ, அதை காட்டும்படியான விஷயம். அப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றிலும் பூர்ணமாக அமைந்திருக்கக்கூடிய பகவன் நாமங்களாக இருக்கக்கூடிய இந்த லிங்கங்கள் அடையாளங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை வச்சு அவனுடைய பரத்வத்தினுடைய அடையாளங்களாக பார்க்க வேண்டும் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். கஹா ஸ்ரீஸ்ரீயா திருவுக்கும் திருவாகிய செல்வா கதீர் உதாரஹா உதாரஹா ஔதாரியம் ஸ்ரீஸ்ரீ ஸ்ரீரங்கேசையான்னு காட்டுறார். திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார் சொல்றாளோ அவள்லாம் உதாரர்கள். திருமங்கை ஆழ்வார் திருவுக்கும் திருவாகிய செல்வன் சொன்னார், அவர் உதாரர். ஆளவந்தார் கஸ்ரீஸ்ரீயான்னு சொன்னார், அவர் உதாரராக அமைந்திருக்கிறார். அதே மாதிரி குலத்தாழ்வான் சாதித்திருக்கிறார், அதே மாதிரி பராசர பட்டர் சாதித்திருக்கிறார். இவெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக அமைந்திருக்கிறார்கள். உதார வாசா துவாம் ஹி ஸ்ரீயம் ஸ்ரீயமுதாகுருதார வாசா. ஸ்ரீயஸ்யம் என்ன தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. அப்ப எம்பெருமானை ஸ்ரீயஸ்ரீன்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் காட்டப்படுறது? அழகான அர்த்தம். பிராட்டிக்கு செல்வமாக இருக்கிறான். ஸ்ரீனா மகாலட்சுமி, மகாலட்சுமியை செல்வமாக கொண்டிருக்கிறான். ஸ்ரீ சப்தத்துக்கு 2 விதமான விற்பத்தி உண்டு. 6 விதமான விற்பத்திகள் சொல்லப்படுகின்றன. அதுல முக்கியமா 2 விதம். ஸ்ரயத இதி ஸ்ரீஹி, ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி. ஸ்ரயத இதி ஸ்ரீஹினா தான் ஆசிரயிக்கிறாள். ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹினா தான் ஆசிரயிக்கப்படுகிறாள். சேத்தனர்கள் எல்லாரும் தங்களுடைய சொரூப லாபத்துக்காக பிராட்டியினுடைய திருவடிகளை பிடிக்கிறார்கள். பிராட்டி தன் சொரூப லாபத்துக்காக பெருமானுடைய திருவடிகளை பிரிக்கிறார். இப்ப பாருங்க, லோகத்தாராலே பிடிக்க பற்றப்படுபவளாய் அமைந்திருக்கக்கூடிய, லோகத்தாராலே வணங்கப்படுபவளாய் அமைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி நாச்சியாரே அந்த எம்பெருமானை தான் வணங்கி கொண்டிருக்கிறாள்னா அவனுக்கு என்ன பெருமை? லோகமெல்லாம் வணங்கிறது பிராட்டியாரை. அந்த லோகமெல்லாம் வணங்கும் பிராட்டியார் பெருமானத்தான் வணங்கி கொண்டிருக்கிறாள். அதனால்தான் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் ஸ்ரீ சூக்தம் சொல்றது. எல்லா பூதங்களுக்கும் தலைவியாக தான் அமைந்திருக்கிறாள்னு சொல்றது. அஸ்ய ஈசானா ஜகதா விஷ்ணு பத்னி. இவள் ஜகதா ஈசானா, இந்த உலகத்துக்கெல்லாம் ஈசானையாக நியமிப்பவளாக தான் அமைந்திருக்கிறாள் காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீஸ்ரீயா
அதனால பெரிய பிராட்டியாருக்கு நாதன் யாரோ அவன் பரதத்துவம், பகவானுடைய பரத்துவத்துக்கு அடையாளம். அவன் பரம்பொருளா இருக்கான், இவன் பரம்பொருள்ன்றதுக்கு அடையாளம் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையோ. அந்த அடையாளமாறுனா பிராட்டி. எந்த யாருடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியாருடைய திருவடித்தாமரைகளுடைய அடையாளம் அமைந்திருக்கிறதோ அந்த தத்துவம் தான் பரம்பொருள்னு வேதாந்தம் தேடி பார்த்து நிர்ணயம் பண்ணித்து அப்படின்னு தெரிவிக்கிறார் பராசர பட்டர். வேதாந்தா தத்துவ சிந்தா முரபிதுரசி எத்பாத சின்னை ஸ்தரந்தி. அப்ப மகாலட்சுமி நாச்சியாருடைய திருவடித்தாமரைகளுடைய அடையாளம் எந்த தத்துவத்தினுடைய திருமார்பிலே அமைந்திருக்கிறதோ, திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவுன்னு சொல்லும்படியான விஷயம். அவ பிராட்டியினுடைய சம்பந்தம் ஸ்ரீயப்பதித்துவம் என்பது பகவானுக்கு மட்டுமே அமைந்திருக்கக்கூடியது, நாராயணனுக்கு மட்டுமே அமைந்திருக்கக்கூடியது. அந்த தத்துவம் தான் பரம்பொருள். ஆளவந்தார பார்த்து பரம்பொருள் ஆறுன்னு கேட்ட போது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும். இவர் என்ன கேள்வி கேட்டார்னா திருவுக்கும் திருவாகிய செல்வன் ஆறு. அடுத்த கேள்வி பரமசத்துவ சமாஸ்ரயக்கா. அப்போ பரமசத்துவன்னா பரம மேம்பட்ட, மேம்பட்டனா எது எல்லாவற்றிலும் மேம்பட்டதாய் அமைந்திருக்கிறதோ, எதை பார்த்தால் மற்றதெல்லாம் தாழ்ந்து விடுகிறதோ அதுதான் பரமம். அப்ப பார்க்கிற போது எதுக்கு மேம்பட்டு இருக்கிறார்? பரம சத்துவம்னா மேலான சத்துவம். அப்ப கீழான சத்துவம் ஒண்ணு இருக்கா அப்படின்னா ரஜஸ்தமசுக்களோட கலந்த சத்துவம் இருக்கிறது, ரஜஸ்தமசுக்கள் கலவாத சத்துவம் இருக்கு. ரெண்டு விஷயம் பார்க்கணும். இது கொஞ்சம் ஆழ்ந்த விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு, இந்த பிரபஞ்சமே இருக்கு, மூலப்பிரகிருதி இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய குணங்கள் மூணு சேர்ந்து இருக்கும். இந்த மூணு தான் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும்படியான குணம். சத்துவகுணம் என்பது மிக உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் வளர்க்கக்கூடியது. ரஜோகுணம் என்பது கொஞ்சம் தாழ்ந்த எண்ணங்கள், ஆனா அழிவு பாதைக்கு கொண்டு போகாது. தமோ குணம் என்பது அழிவு பாதையை காட்டக்கூடியது. இந்த மாதிரி குணங்கள் மூன்று விதமாக அமைந்திருக்கின்றன. இதுதான் பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய குணங்கள். சத்வம் ரஜஸ் தமேதி குணாஹா பிரகிருதி சம்பவாஹ நிபத்மந்தி மகாபாஹோ தேஹே தேகினம் அவ்யயம். இந்த முக்குணங்கள் அமைந்திருக்கிறதே இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையிலும் இதுதான் இருக்கு. எல்லாருடைய சரீரத்திலையும் இருக்கு. அத்தனை பேருடைய சரீரத்திலையும் சத்துவகுணமும் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும், தமோ குணமும் இருக்கும். எந்தெந்த வேளையில சத்துவகுணம் அதிகமாறுதோ அந்தந்த வேளையில இவன் நல்ல வார்த்தையை சொல்லுவான். எந்தெந்த வேளையில இவனுக்கு ரஜோகுணம் அதிகமாறுதோ அந்தந்த வேளையில தானும் வாழணும் மற்றவாளும் வாழணும்னு நினைப்பான். எந்தெந்த வேளையில தமோ குணம் அதிகமாறுதோ அந்தந்த வேளையில தான் போனாலும் பரவாயில்ல மற்றவன் போகணும்னு நினைப்பான். அப்ப இந்த மூன்று குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ். அதனால இங்க இருக்கக்கூடியவை எல்லாம் மிஸ்ர சத்துவம். அவர் சாத்விகராச்சே, இவர் சாத்விகராச்சேன்னா எல்லாரும் சாத்விகர் தான். ஆனா கூடவே ரஜோகுணம் தமோ குணமும் கலந்திருக்கும். அதனால இது பரமசத்துவம் கிடையாது. ஆனால் பரமபதம் இருக்கிறதே, பரமபதத்துல அத்தனையும் சத்துவம் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால்தான் அதை சுத்த சத்துவம் சொல்றோம். பரமபதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் சுத்த சத்துவமயமான வஸ்துவை ஒழிய அங்க ரஜோகுணம் கிடையாது, தமோ குணம் கிடையாது. தமசப்பரஸ்தாத் ரஜசப்பராகே. மண்டோதரி சொல்றா ராமபிரானை பார்த்து, தமசப்பரமோதாதா சங்கசக்கர கதாதரா. ராமா, நீ தமசுக்கும் ரஜசுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் சங்கசக்கர கதாதாரி. அப்போ பரமசத்துவ சமாசிரயக்கானா அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடியவன். அந்த பரமபதம் எதை காட்டுகிறதுனா ரஜசுக்களையும் தமசுக்களையும் அத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சத்துவத்தை வேறுபடுத்தி காட்டுகிறது. சுத்த சத்துவமயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப அந்த சுத்த சத்துவத்தை உடைத்தாய் இருக்கக்கூடிய திருமேனி என்ன உண்டோ அந்த திருமேனியை கொண்டிருக்கிறான் பகவான் வைகுண்ட லோகத்திலே. அப்ப வைகுண்ட லோகத்திலே பகவானுடைய திருமேனி இருக்கிறதே நம்ம சரீரத்தை போல தீண்டா வழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செரிதசையும் வேண்டானாற்றம் மிகும் உடல் அல்ல. அது ஒரு விலட்சணமான திருமேனி, பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி, பஞ்சசக்திமயமான திருமேனி. பரமேஷ்டி புமான் விஷ்ணம் நிவிருத்த சர்வையவைன்னு சொல்லப்படுவது.
அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் முதலானவற்றை உடையவன். சின்மயை சுப்பிரகாசை அத்தனை அப்படி இருக்கும். எல்லாம் அறிவுமயமாக இருக்கக்கூடியது, தனக்குத்தானே பிரகாசிக்கக்கூடியது, சத்துவகுணத்தோடு கூடி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியது. ஆகவே கப்புண்டரீக நயனா, அடுத்தபடியாக அவனுடைய தாமரை கண்ணுன்னு காட்டப்படுகிறது. கஹா புண்டரீக நயனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தாமரை கண் சிவந்த திருக்கண்கள். எதனால கண்கள் சிவந்திருக்கிறதுனா சுவானுபவ ஆனந்த திருப்தி. அவனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் திருப்தி அது கண்ணில் அப்படியே சிகப்பா வெளியில வருது. நல்ல கண்ணு சிவந்திருக்கு. காரணம் என்னன்னா ஸ்வ அனுபவ ஆனந்த திருப்தி. அடுத்தது அவன் அத்தனை எளியவனா இருக்கிறான். பார்க்கிறவாளை எல்லாம் சந்தோஷமா பார்க்கிறான். அதுக்கு மேல அவ பேர்ல அன்பு பீரிட்டு வருகிறது. அந்த அன்பு வெளியில சிகப்பா தெரியுதான் கண்ல. அதனால சிவந்த திருக்கண்கள் புண்டரீக நயனாக இருக்கிறான். அடுத்தது சர்வேஸ்வரத்வ சூச்சகம், ஐஸ்வர்ய சூச்சகம். எல்லாருக்கும் நான் தலைவன். ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் அதிகமா இருந்ததுன்னா கண்ணு சிவந்து போயிடும். ஆக வாத்சல்யத்தாலே குதிரிச்சு வந்த கண்கள், ஐஸ்வர்யத்தாலே குதிரிச்சு வந்த கண்கள், தன் அனுபவத்தாலே குதிரிச்சு வந்த கண்கள். அப்படி கூடியவனாக இருக்கிறான். அவன் தான் புண்டரீக நயனா. தாமரை கண்களுக்கு அத்து தீர்ந்தும் எல்லாரும் இந்த தாமரை கண்ணினிடத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள். பரமபதத்துல தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை அடையாளம் காட்டியிருக்கார். பரமபதத்தில் பார்த்தாலும் தாமரை கண்ணனாக இருக்கிறான். அதே வியூக வாசுதேவ மூர்த்தி அவனிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக செல்லுகிறார்கள். ஸ்வேத தீபவாசிகளான ரிஷிகள் அவ ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஜிதம் தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா. புண்டரீகாட்சனே முன்னாலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறோம். அங்கு தாமரை கண்ணன் சொல்றார். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா. ராமன் கமலபத்ராட்சனாக இருக்கிறான். சர்வசத்வ மனோகரா, எல்லா ஜீவாத்மாக்களையும் எல்லா சத்துவங்களுடைய மனதையும் அபகரிக்கக்கூடியவன். திருவடி சொல்றார் சீதா பிராட்டியின் இடத்துல. சீதா பிராட்டி கேட்கிறார், ராமன் கிட்டேந்து வரேன்னு சொல்றீ, ராமனுடைய அடையாளம் சொல்லு. அப்ப சொல்லும்படியான அடையாளங்களுக்குள்ளே ராமஹா கமலபத்ராட்சா. ராமன் இருக்கிறான், எப்படி இருப்பான் தெரியுமா? கமலபத்ராட்சா, தாமரை கண்ணன். சர்வசத்வ மனோகரா, எல்லாருடைய கண்ணையும் மனசையும் பிடிச்சி இழுத்துருவான் தெரியுமா அப்படின்னா. உனக்கு என்னமா தெரியும்? அது உன் கண்ணை இழுத்தான்னு சொல்லு, உன் மனசை இழுத்தான்னு சொல்லு. எல்லார் கண்ணையும் மனசையும் இழுப்பான்னு எப்படி சொல்ற? ஒண்ணுமில்ல, என்னுடைய உடம்பே ஒரு இடத்துல உட்கார்ந்து, அதுவான் சொல்றார் திருவடி. நானோ வானரம், என்னுடைய உடம்பே ஒரு இடத்துல நிற்காது. மனோ மர்க்கட்டோ மேகா மானினி மதனோ மருத்து மா மதோ மகரோ மீனஹா மகாராஹா தச சஞ்சராஹா. எப்பவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன். இதுல எல்லாருடைய மனசுமே இங்கும் அங்கும் இல்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும். பனைக்கு பனை தத்தி திரியக்கூடிய என்னுடைய மனசையே ராமனுடைய கண்கள் பிடித்து இழுத்து விட்டனா என்னால் மற்றவருடைய மனசு சொல்ல வேண்டாமே அப்படின்னு தெரிவிக்கிறார். ராமஹா கமலபத்ராட்சா கிருஷ்ணஹா கமலலோச்சனா. கண்ணன் இருக்கிறானே கமலலோச்சனன். இது ஆச்சரியம் இல்ல. வராக அவதாரம் பன்னியா அவதாரம் பண்ணினான். அந்த பன்றியாக அவதாரம் பண்ணின போது கூட மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனா, நல்ல ஸ்பீதமாக இருக்கக்கூடிய பத்மலோச்சனன் தாமரை கண்ணனாகத்தான் அமைந்திருக்கிறான். அப்போ பார்க்கிற போது வெள்ளை சுரி சங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்களின் நெஞ்சினூடே. புண்டரீகாட்சன்னே எம்பெருமானுக்கு திருநாமம். திருவள்ளரையில எம்பெருமானுக்கு புண்டரீகாட்சன் திருநாமம். அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. ஆக எல்லா காலங்களிலேயும் அந்த எம்பெருமான் எப்படித்தான் அமைந்திருக்கிறான் என்னால் தான் விசேஷமாக தாமரை கண்ணனாகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை. கஹா புண்டரீகநயனா புருஷோத்தமக்கா, அவன் புருஷோத்தமனாகத்தான் எழுந்தருளி இருக்கிறான். யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா. லோகத்திலேயும் சரி வேதத்திலேயும் சரி அவன் புருஷர்களுக்குள்ளே மேம்பட்டவன் சொல்லப்படுகிறான். அதனாலே புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்று தான் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேல் உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேதி உதாகிருதா.
புருஷோத்தம யோகம் என்ன பகவத்கீதையிலே 15வது அத்தியாயம் அவனுடைய புருஷோத்தமத்துவத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அவனுடைய புருஷோத்தமத்துவம் தெரியும்படியான விஷயமாக பெரியவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். புருஷோத்தமக்கா கஸ்யாயுதா யுதசதேக கலாம் சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித்து பிரவிபாக விருத்தம்னு காட்டக்கூடிய விஷயம். விசித்திரமான சேத்தன பிரிவுகள் எல்லாம் அவனுடைய பெரிய பாகத்துல எங்கேயோ ஒரு நுனியில இருக்கிறது. இத்தனை பெரிய பிரபஞ்சம் நினைச்சுட்டு இருக்கோம், இந்த உலகம் நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பிரபஞ்சம் நினைச்சுட்டு இருக்கோம். அத்தனை பிரபஞ்சங்களும் சேர்த்தாலும் கூட பெருமானுடைய திருமேனியிலே ஏகதேசம். பெருமானுடைய திருமேனியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. 10,000 கோடி பாகங்கள்ல ஒரு பாகம் இது. அப்படின்னா எவ்வளவு பெரிய விபுத்துவம் அவனுக்கு. அதுதான் அவனுடைய பரத்துவம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கிறது. இது 12வது ஸ்லோகம். அடுத்தது 13வது ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. வேதாபஹார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன மகிஷ்டபல பிரதானைகி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவா ஸ்வசிரோதிருத்தேன. பிரம்மா என்ன பண்ணினார்? வேதாபஹார. இதுல சொல்லப்படும்படியான அர்த்தம் இருக்கிறதே இத்தியாச புராண பிரக்கிரியிலே அர்த்தம் சொல்லுகிறார். இவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டு வந்த அர்த்தங்கள் எல்லாம் வேதாந்தார்த்தம். இதுல சொல்ற அர்த்தம் வேதாந்த உபபிரம்மணத்தினுடைய அர்த்தம். வேதம்னா அது இருக்கிறது, வேதம் வேதாந்தம் எல்லாம் ஒன்றும். அது எழுதாக்கிழவி, யாரும் அதை எழுதி வைக்கல, சொதகா இருக்கக்கூடியது. அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக ரிஷிகளும் முனிவர்களுமாக இருக்கக்கூடியவர்கள் இதிகாச புராணங்களை எழுதி வைத்தார்கள். அப்ப அந்த இதிகாச புராணங்களை பார்த்தாலும் பகவான் பரம்பொருள்னு தெரியுது, நாராயணன் பரம்பொருள்னு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா மற்ற தேவதைகள் எல்லாம் சிரமப்பட்ட காலத்துல பெருமாள் தான் உபகாரம் பண்ணி இருக்கிறார். நாராயணன் தான் அவர்களுடைய விசேஷமான துக்கத்தை எல்லாம் போக்கி இருக்கிறார். அவர்களுடைய பதவியை தங்கும்படியாக தக்க வைத்துக் கொள்ளும்படியாக செய்திருக்கிறார். அதை காட்டக்கூடிய வார்த்தை வேதாபஹாரா. மது கைட்டவர்கள் என்னும்படியான அசுரர்கள், அவர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதத்தை அபகரித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அப்படி அபகரித்துக் கொண்டு சென்று விட்ட போது கண் போயிற்று. அந்த வேதம் இல்லைன்னா பிரம்மாவால ஒரு காரியமும் பண்ண முடியாது. அந்த வேதத்தை கொண்டுதான் தன்னுடைய தொழிலான சிருஷ்டி தொழிலை செய்வார். எப்ப அவர் சிருஷ்டி என்ற தொழிலை செய்யாமல் விட்டு விடுறாரோ அப்ப அவருடைய நிலையே போயிடுமே, அவருடைய பதவியே பறி போய்விடுமே. அதனால வேதம் அபகரித்திருந்த காலத்துல எம்பெருமான் தான் அயக்ரீவாவதாரம் பண்ணி அவர் இந்த பிரம்மாவுக்கு வேதத்தை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய நிலை. அடுத்தது பரமசிவனாருக்கு பாருங்க, குருபாதகா. பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது, பரமசிவனாருக்கும் 5 தலைகள் இருந்தன. பார்வதி தேவியாருக்கு 2 பேருக்கும் 5 தலை. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு அவள் வருத்தப்பட்டாள். உடனே என்ன பண்ணினார்னா பரமசிவனார் என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? அவருக்கு 5 தலை எனக்கு 5 தலைன்னாக்கா அது கஷ்டம்தான், உனக்கு சிரமந்தாம்மா. அதனால ஒரு காரியம் பண்றேன், அவர் 5 தலையோடு இருக்கட்டும், நான் என்னுடைய ஒரு தலையை எடுத்துன்னு விடுறேன். அப்போ உனக்கு 4 தலை இருக்கிறவன் நானும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு பண்ணிருக்கணும். என்ன, அவர் பெரியவர், பிரம்மா இவருக்கு உட்பாதகர், பரமசிவனார பிறப்பித்தவர் அவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்னா அந்த அப்படிப்பட்ட பிரம்மாவனுடைய தலையை பரமசிவனார் கிள்ளிட்டார். அதுதான் குருபாதகம். குருன்னா தனக்கு பெரியவராயிருக்கிறவர், தனக்கு உட்பாதகன், தன்னை விட மிகச் சிறந்தவர். அப்படிப்பட்டவரிடத்துல பாதகம். சாதாரணமா ஒருத்தன் பிரம்ம குலத்திலே உதித்தவனை அழித்தாலே பிரம்மகத்தியான்னு பாவம் சொல்லியிருக்கு. பிரம்மாவனுடைய தலையே கிள்ளிட்டா, அது கையில ஒட்டி விடுத்து. அந்த கையில பிரம்மாவனுடைய கபாலம் ஒட்டி கொண்டிருந்த போது 3 லோகத்திலையும் பிக்ஷார்த்தியாக சென்றார். எப்ப அந்த கபாலம் நிறையறதோ அப்பதான் அது கைவிட்டு போகும். கடைசியில பத்ரிகாசிரம கஷேத்திரத்துல அலங்கல் மார்வில் வாசநீர்
கொடுத்தவன் எடுத்த சீர். இதுக்கெல்லாம் பக்கம் பக்கமா, அதாவது பங்கி பங்கிகளாக பிரமாணத்தை எடுத்து, புராண வச்சனங்களை எடுத்து உதாரிக்கிறார். வேதாபகாரத்துக்கும் பல ஸ்லோகங்கள் எடுத்து உதாரிக்கிறார். குரு பாதகத்துக்கும் பல ஸ்லோகங்களை எடுத்து உதாரிக்கிறார். அப்படி பெருமாள் தன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அப்படி தெளித்தான், வியர்வையை தெளித்தான். உடனே சுக்கு நூறா உடைஞ்சது. பார்வதி தேவியினிடத்துல பரமசிவனார் தாமே சொல்லுகிறார், கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்மின். ஆழ்வார் காட்டுறார். கபால மோட்ச கதையில பார்த்துக்கோங்களேன். இந்த கதை அங்கேயே எழுதி வைத்திருக்கிறீர்களே, லிங்காதி புராணங்களிலே இருக்கக்கூடிய விஷயம், லிங்க புராணத்திலே இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில குரு பாதக, அவ பெரியதான பாதகம். எவ்வளவு பெரிய பாதகம்! பிரம்மா கழுத்தையே கிழிட்டார்னா அது பாதகமும் பெருசு. குருவான பிரம்மாவினிடத்திலேயே பாதகம் பண்ணியிருக்கார். தைத்திய பீடாதி, தேவர்கள்லாம் சொர்க்கத்துல ஆனந்தமா இருந்திருப்பா. திடீர்னு அசுரர்கள்லாம் ஓடி வருவா. கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு, கத்தி கேடயம் இன்னும் என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ, கதை முதலான ஆயுதங்களை எடுத்துட்டு அவளை அடிச்சு ஓட்டிடுவா. சொர்க்கத்தை விட்டுட்டு ஓடி வந்துடுவா. பல இடங்கள்ல வேதத்துல கதை இருக்கு. தேவாஹா ஸ்வர்க்கம் பரித்யஜ்யா. அந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்னா பெருமாள் இடத்துல தான் வரணும். தைத்திய பீடாதி, தைத்தியர்களுடைய பீடை, ராவணாதி ராட்சசர்களுடைய பீடை வந்தா பெருமாள் இடத்துல தான் சரணாதி பண்ணினான். பூமி பாரம் அதிகமாயித்தா பெருமாள் இடத்துல தான் சரணாதி பண்ணினான். அப்ப தைத்தியர்களாலே வரும்படியான பீடைகளை போக்குவதற்கு ஆபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானை, ஆபத்தை போக்குவதற்கு இதெல்லாம் யாரால முடியுதுன்னா கஹா அன்யா பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்யா. யார் ரட்சிக்கிறா? இவெல்லாம் இருக்காளே, பசுபதி இருக்கிறார், பிரம்மா இருக்கிறார், இந்திரன் இருக்கிறான், தேவர்கள் இருக்கிறார். இவாளுக்கெல்லாம் இந்த ஆபத்தெல்லாம் வந்ததே, ஆர் ரட்சித்தார்கள்? அப்ப அவன் தானே பெரியவன். பிரளய காலத்துல எவன் ஒருத்தன் வயிற்றுக்குள்ள வைத்து ரட்சிக்கிறான். வயிற்றுக்குள்ள மொத்தத்தை அங்கஞாலம் உண்ட போது வெள்ளி வெற்பகன்றதோ, மொத்தத்தை உள்ளுக்குள்ள வைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறானே எம்பெருமான். அப்ப மற்ற தேவதைகள் எல்லாம் மற்ற யாரும் பரதத்துவம் கிடையாது, எம்பெருமான் தான் பரதத்துவம். அதனால்தான் பெருமான் திருவடிகளை நீட்டினான், பிரம்மா திருவடிகளை விளக்கினார், பரமசிவனார் இந்த திருவடி தீர்த்தத்தை கங்கையாக தரித்தார். பாதோதகேன சசிவா ஸ்வசிரோதிருத்தேனா அப்படின்னு காட்டக்கூடிய ஸ்லோகம் இது 14வது ஸ்லோகம். அடுத்தபடியாக 15வது ஸ்லோகம், கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரக்ஷதீம் அஜனிஷ்ட கஸ்ய நாபேஹே கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி த்வதன்யா கக்கேன வைஷ பரவானிதி சக்கிய சங்கா. ஹர விரிஞ்சி முகா, பரமசிவனார் பிரம்மா முதலானவர்களுடன் கூடியிருக்கக்கூடிய இவர்கள் தொடக்கமாக இருக்கிற பிரபஞ்சம், இவாளெல்லாம் முக்கியமாக கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சம். கஸ்ய உதரே, யாருடைய வயிற்றிலே பிரளய காலத்திலே லயித்திருந்தது. ஆக அத்தனை தத்துவங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அரங்கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும்மை உய்ய கொண்ட நிறங்கிளர்ந்த கரும் சோதி, அத்தனை தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வயிற்றிலே லயித்திருந்தது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தை சிருஷ்டி காலத்துல யார் காப்பாற்றுகிறார்கள்? ஆக சம்ஹாரமும் அந்த பகவான் தான் பண்ணுகிறார், சிருஷ்டியும் அவன் தான் பண்ணுகிறான். கஸ்ய நாபே, எங்க சிருஷ்டி பண்றான்னா ஆருடைய நாபி கமலத்திலே பிரம்மா உதித்தார். முதலாம் திருவுருவம் 3 என்பர், ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர் முதல்வா. நிகரிலகு காருருவா நின்னகத்த தன்னே புகரிலகு தாமரையின். அப்போ நாபி கமலத்துல பிரம்மாவை உத்பாதனம் பண்ணி, அந்த பிரம்மா பரமசிவனார் உத்பாதனம் பண்ணி, இப்படித்தான் சிருஷ்டி பகுமுகமாயிற்று. ஆக ஒரு முகம் படைத்தவனான எம்பெருமான் நான்முகனை சிருஷ்டித்தான், நான்முகன் 5 முகனை சிருஷ்டித்தான், 5 முகனாய் இருக்கக்கூடியவன் 6 முகனை சிருஷ்டித்தான். இப்படி சிருஷ்டியானது பகுமுகமாயிற்று என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டிக் கொடுத்து இருக்கிறார்கள். ஆக கஸ்ய நாபே, ஆருடைய நாபியிலே அஜனிஷ்டா, இது மொத்தம் பிறந்ததோ, இது மொத்தம் உருவாயிற்றோ அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக உன்னை விட வேற யார் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள்? அதை தவிர
வாமன அவதார காலத்துல, திரிவிக்ரம அவதார காலத்துல இந்த உலகத்தை அளந்தவன் ஆறு? கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதித்வதன்யா. அதுக்கு மேல அவாந்தர பிரளயத்துல விழுங்கி விடுறான். அதுக்கப்புறம் அவாந்தர பிரளயம் முடிஞ்சதும் சிருஷ்டி பண்ணச்சே உமிழ்கிறான். இத்தனையும் அவன் தான் பண்றான். மகா பிரளய காலத்தையும் தான் வயிற்று ரட்சிக்கிறான், அவாந்தர பிரளய காலத்திலேயும் விழுங்கி உமிழ்கிறான், சிருஷ்டி காலத்திலே அத்தனையும் சிருஷ்டிக்கிறான், உலகத்தை எல்லாம் அளக்கிறான். அப்படி பார்க்கிற போது கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கீழ்பு குடந்திடும் தன்னுள் கரக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆழத்தழுவும் பாரென்னும் மடந்தையை அப்படின்னு சொல்லும்படியான இந்த உலகம் வேற யாராலே இப்படி ரட்சிக்கப்படுவதாக அமைந்திருக்கிறது? வேற யார் இப்படிப்பட்ட தலைவன் இருக்க முடியும்? எந்த தலைவன் இந்த உலகத்தை பிரளய காலத்திலே வைத்து ரட்சிக்கிறானோ, எந்த தலைவன் சிருஷ்டித்து ரட்சிக்கிறானோ, எந்த தலைவன் இவற்றுக்கு வேண்டுவற்றையெல்லாம் கொடுக்கிறானோ, எந்த தலைவன் திருவடிகளை கொண்டு இவற்றை அளக்கிறானோ, அறவாகி சுமத்தியாய் அடியேற்றி நேர்ந்ததியால், ஒரு வாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியாய் திருவான நிலமாளை. இந்த பூமியை என்னெல்லாம் பண்றான் தெரியுமா? ஒரு சேஷநாகமாக இருந்து கொண்டு தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறான். வராகவதார காலத்திலே மூக்கின் நுனியிலே ஏந்தி கொண்டான். ஒரு வாயிலே பிரளய காலத்திலே விழுங்கி விடுகிறான். ஒரு திருவடியாலே முழுவதுமாக மறைத்து ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியது திரிவிக்ரம அவதார காலத்திலே. இதெல்லாம் இந்த பூமியினிடத்துல என்ன ஆதரம் காட்டி பண்ணுகிறாய்? அப்படி பார்க்கிற போது அந்த எம்பெருமானுடைய பரத்வம் இதுல சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த பரத்வத்தை நிகமிக்கும்படியான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. கஸ்யோதரே ஹரவிரிஞ்சு முக பிரபஞ்சா கோரக்ஷதி மமஜனிஷ்ட கஸ்ய நாபேஹே கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதித்வதன்யா கேன வைஷ பரவானிதி சக்கியசங்கா என்று சொல்லும்படியான அந்த பகவத் பரத்வத்தை பரிபூர்ணமாக சொல்லி முடிக்கக்கூடிய 5 ஸ்லோகங்கள் தான் 10வது ஸ்லோகம் தொடங்கி 14வது ஸ்லோக பரியந்தமாக இருக்கக்கூடிய இந்த 5 ஸ்லோகங்கள் ஸ்தோத்திர ரத்னத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நியமித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இதனை நடத்த வேண்டும் என்று விசேஷமாக பாரித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்ஓபி அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்களான மகனீயர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.